திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நம்மோடு பகிர்ந்து வருகிறார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தனம் சைவ நெறிச்செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார்கள். ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு உண்மை விளக்கம் என்கிற பகுதியிலே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். பொழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள், வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம்புயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. தூக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான், எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம், கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று முதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உளத்தில் பொறுத்தே, விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், வளர்த்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் திறத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் முன்னி வைத்தே உரைப்பாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞானு பானுவாகி, உயிலாரும் பொழில் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழைத் தழைக மாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருள் தரும் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகி அருள்மிகுகாய நிர்மலேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமான்
அருள் தரும் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகிய அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவடி தாமரைகளையும் எனது ஞானாசான் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களுடைய மலரடிகளை வணங்கியும் இந்த நிகழ்ச்சியை செவிமடுக்க வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த ஞான வேள்வியினை இனிதே துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். நாம சென்ற வகுப்புல அந்த வினை என்பதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த வினை அப்படிங்கிறதுல நம்ம முதல்ல ஆணவத்தை பார்த்தோம். ஆணவம், கன்மம், மாயைங்கிறது முதல்ல மாயையே 36 தத்துவங்களா பார்த்துட்டோம். 6 தத்துவங்கள் ஏது அப்படிங்கிறத. ஆணவம் ஏதுங்கிறத நல்ல விரிவாக நம்ம பார்த்தோம். அப்புறம் அன்றே தான் மாறா வினை ஏதுன்னு பார்த்தோம். அந்த வினையை நம்ம கன்ம மலம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அதனுடைய இயல்புகளாக இருபாய் 20 6 பொருள்களை வந்து நமக்கு சொல்லுது. அப்ப அதுல ஒண்ணு இருத்தல், கிடத்தல், இருவினை இயற்றல், விடுத்தல், பரநிந்தை, மேவல் அப்படின்னு 6 பகுதியாக நமக்கு இருபாய் 20 என்ற நூல் நம்ம அருள்நந்தி சிவாச்சாரியார் செய்த முக்கியமான ஒரு நூல். அந்த இருபாய் 20 அப்படிங்கிறதுல அதுல இந்த கன்மத்தை பற்றி அவர் சொல்லும்போது நமக்கு அதை இருத்தல்னு முதல் நிலையை சொல்றார். இருத்தல் அப்படின்றது எதையாவது ஒன்றை ஒவ்வொரு தலங்களையும் பற்றி இருத்தல், ஏதாவது ஒரு பொருளை பற்றி நிறுத்தல் இல்லையா? அது அந்த ஒவ்வொரு தலங்களையும் பற்றி இருத்தல் பக்குவமாகும் வரையிலும் அந்த புத்தி தத்துவத்தை பற்றியே இருக்கும் அந்த உயிர். அந்த புத்தி தத்துவத்துல என்ன பதிவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்படி கிடக்கிற அந்த உயிர் அப்புறம் கிடத்தல். அப்ப அதுலயே மூழ்கி கிடக்கும். எதை ஒன்றை பற்றுகிறதோ அதுலயே மூழ்கி கிடப்பது அந்த வினை. அப்ப அதுல மூழ்கி கிடந்து அதுல இரு வினைகளை ஏற்றுதல். அப்ப என்னதான் மூழ்கி கிடந்தாலும் அதுலயும் ஒரு வெறுப்பும் நமக்கு ஏற்படுறதுனால அப்ப இடைவிடாத அந்த பாவ புண்ணியங்களை செய்து கொண்டே இருக்கும் அந்த உயிர். அப்புறம் விடுத்தல் அப்படின்னா அது தொந்தனை விடுதல். அப்படின்னா அது என்ன பண்றது அப்படின்னா அதை தவிர மற்ற எதுவுமே பிடிக்காது. எதை பற்றி இருக்கிறானோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் விடுவான். அதனால வெறுப்பான். அதனால வினை ஏற்படுது. அப்புறம் பிறரை நிந்தித்தலையே தொழிலாக கொண்டிருப்பான். அதான் பரநிந்தை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் குறை சொல்வான். தன்னை தவிர எல்லாருமே இந்த உலகத்துல கெட்டவங்களா தான் இருப்பான். இவனை தவிர இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்லைன்ற அந்த தன்மையில இருப்பான். அப்புறம் மேவல் அப்படின்னா அப்போ என்ன பண்றது? தன்னை இகழ்ந்தாரோடும் தன்னால் இகழப்பட்டாரோடும் பொருந்துதல் அப்படின்றது அந்த தன்மைகள் எல்லாம் நமக்கு அந்த மாறா வினை அப்படிங்கிறது நமக்கு இருபாய் 20 சொல்றார் இல்லையா? அதனால இப்ப அடுத்த பகுதி நம்ம பார்க்கும்போது அடுத்த கேள்விக்கு நம்ம போகணும் இல்ல. 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை ஏது, அப்புறம் நான் ஏதுன்னு கேட்கிறாரு. நான் ஏது அப்படின்னு இங்க குறிப்பிடுவது இந்த ஆன்மாவை தான் கேட்கிறார். நான் ஏது அப்படின்னு இந்த ஆன்மாவனுடைய இயல்பை கூறும்படி குருநாதரிடம் விண்ணப்பம் வைக்கிறார். அதுதான் இங்க நான் ஏது அப்படிங்கிற அந்த கேள்வி. அப்படி அந்த கேள்வியை கேட்கும்போது நமக்கு அது உண்மை விளக்கத்துல அது கேள்வியா நமக்கு எப்படி அவர் கேட்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அந்த பாடல் வழியா பார்ப்போம். பாடல் எண் 6 தத்துவம் அடைவாக சொன்னோம். மாறா மலமிரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் சொல்லிட்டார். அப்ப அறியாமையை இந்த அறிவுல ஏற்படுத்துவது எதுவோ அதுவே ஆணவம் சொல்லிட்டு நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். அப்ப நீ எதையெல்லாம் விரும்புறியோ நீ எதையெல்லாம் வெறுக்கிறியோ அதை அடிப்படையாக கொடுக்கப்படுவது வினைன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த கேள்விக்கு போகும்போது 6 தத்துவமும் 24வது பாடல். 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர் வேறாக என்னை எனக்கு அறிய காட்டீர் இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே சாற்று அப்படின்னு அந்த குருநாதர்கிட்ட கேட்கிறார். அப்ப ஆணவத்தின் காரியம் அறியாமைன்னு பார்த்தோம்.
அதன் பிணிப்பிலிருந்து ஆன்மா விலகணுன்றத பார்த்தோம். அது தானாக விலக முடியாதுங்கிறதையும் பார்த்தோம். அப்ப இந்த ஆன்மாவிற்கும் ஆணவம் தன்னை பிடித்திருக்கிறது அப்படின்னு தெரியாது. இல்லையா? அப்ப ஆணவம் தன்னை பிடித்திருக்கு. ஆணவம்ன்ற ஒரு பொருள் நம்மகிட்ட கூடக்கூடாத ஒரு பொருள் இருக்கு அப்படின்றதையே ஒரு குருநாதன் சொன்னா தான், இவனுக்கு நம்மகிட்ட ஆணவம் இருக்குங்கிறதே தெரியும். இல்லைன்னா, எனக்கா அந்த ஆணவம் இருக்கான்னு கேட்பான். அதனால இந்த ஆன்மாவினுடைய தன்மையை என்னை பற்றி கூறுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவன பற்றி சொல்லம்போது தான், அந்த ஆணவம் நமக்கு இருக்குங்கிறதையும் இவன் புரிஞ்சுக்குவான். அதான் "தத்துவங்கள் ஆறாறும் தம்மைத்தாம் என்றறியா, எத்தன்மை எண்ணில் இயம்பக்கேள் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மைத்தான் கூறில், அவை போல் கொள்" அப்படின்னு இந்த மாணவருக்கு சொல்றார். எப்படின்னா, அந்த ஆன்மாவுடைய தன்மைய சொல்லம்போது, 25வது பாடல்ல சொல்றார். "நன்றா உரைக்க கேள் நல்ல சித்தின்முன் அசித்து இங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது, நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே" என்று மறை குன்றாமல் ஓதும்ங்கிறார். என்ன சொல்றார் இந்த பாடல்ல அப்படின்னா, இந்த முப்பொருள்களை பற்றி சொல்கிறார். முப்பொருள்கள பற்றி ஏன்னா ஒன்றை சொல்லும்போது மற்றொன்றை சொல்லாம சொல்லவே முடியாது. ஆன்மாவ பத்தி சொல்லும்போது சிவத்தையோ, ஆணவத்தையோ பத்தி சொல்லாம கண்டிப்பா சொல்லவே முடியாது. அதனால இங்க சொல்றாரு. அப்ப இந்த அ அவ் நல்ல சித்து அப்படிங்கிறது இறைவனை இங்க சித்துங்கிறார். ஏன்னா சித்து என்பது அது நிலை மாற்றம் அடையாதது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா, சித்து அறிவு பொருள் அப்படின்னு சத்து, சித்து, ஆனந்தம்னு சொல்றோம் இல்லையா? சத்து என்பது நிலை மாறாதது இல்லையா? அப்ப நல்ல சித்து நீங்க சொல்றது சிவத்தை. அப்ப நல்ல சத்தின் 3 பொருள் இருக்கு. பதி, பசு, பாசம்னு 3 பொருள் இருக்கு. பதி வந்து பேரறிவு உடையவனாக இருக்கிறான். அதனால அந்த பதியின் முன் எதுவும் பெருசில்ல. அதனால பதிக்கு எதையும் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதனால அந்த அப்புறம் அந்த அசித்துன்னு இருக்கு இல்லையா? அறிவில்லாத பொருள்ன்ற பொருளு, அது அறிவித்தாலும் அது அறியாது. எதையும் அது நுகரவும் செய்யாது. அதனால அத அசித்துன்னு சொல்றோம். இல்லையா? அதனால அந்த இங்கு அந்த ஒன்றாது சித்து அசித்தை ஓராதுங்கிறார். அப்ப அறிவுடைய சிவத்துக்கு அறிவில்லாத இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அறிவில்லாத இந்த உலகமும் அறிவுடைய சித்தை அறிந்து அனுபவிக்கப் போவதும் இல்ல. அப்ப நின்று இவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மாவேங்கிறார். அப்ப இந்த எ எது அ சித்து, எது அசித்துன்னு பகுத்தறிந்து எதோட நம்ம சேரணும், சேரக்கூடாதுன்னு முடிவு செய்ய வேண்டியது இந்த ஆன்மா தான் அப்படின்னு சொல்றார். அதனால அ அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும்ன்னு ஆகமங்கள் எல்லாம் சொல்லுது. அ அப்ப இந்த உயிர் என்ன நினைக்குது அப்படின்னா, அந்த சத்து அப்படின்பது தோன்றி நின்று அழிந்து வருதலாகிய மாற்றம் இல்லாதது. சத்துங்கிறது தோன்றவும் செய்யாது, அது அழியவும் செய்யாது. அதான் சத்து. அப்ப அப்படி வருதல் அந்த அசத்து அப்படிங்கிறது, அது நிலை மாற்றமுடையது. ஏன்னா இப்ப இந்த பாசமான உலகமெல்லாம் நாம ஒரு காலத்துல பார்த்த மாரி இப்ப இருக்காது. அதனால இந்த பாசங்கள்லாம் நிலை மாற்றத்தை உடையவை. அதனால அத அசத்துன்னு சொல்றோம். அப்புறம் இந்த அ ப சடப்பொருள் இருப்பது அசத்தாயும் இருக்கு. அந்த சடப்பொருள தான் நம்ம அசத்துன்னு சொல்றோம். பதிக்கிட்ட எப்பயும் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. ஏன்னா, அவன் சத்து பொருள். சித்து பொருள். அறிவுடைய பொருள். நிலை மாற்றமில்லா சத்துன்னா தோன்றி நின்று அழியாத நிலை மாற்றம் இல்லாத பொருள். நிலைத்த பொருள்னு அர்த்தம் சத்துன்னா. சித்துன்னா அறிவு பொருள்னு அர்த்தம். அப்படி சத்தாயும், சித்தாயும் இருப்பது சிவம் தான். அந்த சிவம் தான் பசுக்களுக்கு அந்த அந்த பற்றுக்கோடாக இருக்க வேண்டியவன் அந்த பெருமான் தான். அப்ப இந்த பசுக்கள் இந்த பாசத்தை சார்ந்து பாசமாய் அறிவு கெட்டு இருக்கும். இந்த உலகப் பொருள் தான் நம்ம பாசம்ன்னு சொல்றோம். அப்ப இந்த உலகத்தை இந்த உயிர் சேர்ந்திருந்தா, அந்த அப்ப அதனால ஆனா பசு தோற்றக்கேடு இல்லாதது. உயிர் என்பது அது தோற்றமும் இல்ல, அது அழிவும் இல்ல. ஆனா இந்த அப்படிப்பட்ட அறிவுடைய அந்த பசுவானது இந்த பாசத்தை சார்ந்து பாசமாய் ஆ நிற்கிறது. அதனால இதனுடைய அறிவு கெட்டும் தோன்றியும் வருதலால், இவன் என்ன பண்றான்? சத்துன்னு சொல்ல வேண்டிய இந்த உயிர அசத்துன்னு அப்ப சொல்றோம். ஏன்னா, இவன் உலகத்தோட எப்ப சேர்றானோ,
அப்பயே இவன் அறிவில்லாத பொருளை சேரும்போது இவன் அறிவு இல்லாதவனாகவே கருதப்படுவான். அசத்தோட சேரும்போது இவன் அசத்து பொருளாகவே இருப்பான். அப்ப இந்த உலகத்தோட சேர்ந்தானா இவனும் அந்த உயிரில்லாத பொருள்களைப் போலத்தான் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பதியை அப்புறம் கொஞ்ச நாள் அறிவுல பக்குவம் ஏற்பட்டு அந்த பதியை சார்வான். அப்படி அந்த பதியை சார்ந்த பின்னாடி அவனுடைய இந்த மாதிரி அவன்கிட்ட மாற்றம் இல்லாது நிலையான அறிவை பதியைப் போலவே அந்த நிலையான அறிவை பெறுவான். அப்ப இவன் பேர் அசத்துன்னு மாறி சத்துன்னு மாறும். அப்ப அசத்தாவும் சத்தாவும் இந்த அசத்தாய் இருந்து அசத்தை அனுபவிப்பதும் சத்தாய் இருந்து சத்தை அனுபவிப்பதும் யார் அப்படின்னா இந்த பசுதான். ஏன்னா அறிவுடைய பெருமானுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவில்லாத அந்த உயிர் இந்த இறைவனை அனுபவிக்காது. அப்ப இரண்டையும் அனுபவிப்பது எதுன்னா இந்த பசுவாகிய இந்த இது சத்தோட சேர்ந்து சத்தாகவும் அசத்தோட சேர்ந்து அசத்தாகவும் இருப்பதால் இது சதசத்து அப்படின்னு பேர் இவனுக்கு. அதனால இந்த பெருமான் பாசத்துல அழுந்தி அதை அனுபவிக்க மாட்டான். பாசத்திற்கு அறிவில்லாமையால அது பதியே அறியுமாறும் இல்லை. அதனால இரண்டையும் அறிகின்ற இந்த பசு சத்துமாகாது அசத்துமாகாது இடைப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. அதனால இதுக்கு பேரே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடைமையால் இந்த பசு சத்தை சார்ந்தபடி சத்தாயும் அசத்தை சார்ந்தபடி அசத்தாயும் நிற்பதனால இந்த பசு சதசத்துன்னு பேர். இன்னும் விளக்கமா சிவஞான முனிவர் சொல்றதை பார்த்தா இவன் அசத்தாம் குற்றமும் சத்தாம் குணமும் உடையவன் அப்படின்னு சொல்வார். ஏன்னா அசத்தோட சேர்வது நமக்கு குற்றம். இந்த உலக பொருளை நம்பியேதான் இருக்கும். பொழுதுக்கும் இந்த உலக பொருளை தான் சுத்தி சுத்தி வரும். இந்த உலக பொருளை தான் அனுபவிக்கிறோம். எப்பயுமே இந்த உலகத்தை நம்பி தான் நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த உடலை நம்பி இந்த உடலே நானுன்னு கூட இருக்கும் இல்லையா? அதனால இது அசத்து என்பது நமக்கு குற்றம், சத்து என்பது நமக்கு குணம். அதை தான் இங்கே நமக்கு சொல்றார். அதனால அந்த பசு சார்ந்ததன் வண்ணமாய் சதசத்தாவதற்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா படிகத்தை சொல்லலாம். படிகத்தையே இருள்ல வைக்கும்போது அது இருளா இருக்கு. அந்த படிகத்தை கொண்டாந்து ஒளியில வச்சோம்னா அது ஒளியா இருக்கு இல்லையா? அது போல கண்ணும் அப்படிதான். கண்ணு இருட்டுல இருக்கும்போது கண்ணு இருட்டா தான் இருக்கு. வெளிச்சத்துல இருக்கும்போது நமக்கு பொருள் தெரியுது. அது போல இந்த அசத்து பொருளோட சேர்ந்தா நம்ம இருட்டு ஆணவத்துல கிடக்குறோம். சத்தான பொருள் வெளிச்சத்துல இருந்தோம்னா நம்ம கண்ணு நல்லா அறிவு நல்லா பிரகாசிக்குதுங்கிறத அந்த படிகத்தையும் கண்ணையும் கொண்டு சொல்கிறார். அது திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்ற மாதிரி நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும். அப்ப நீருக்குன்னு தனியா ஒரு நிறம் கிடையாது. ஆனா அது எந்த மாதிரியான மண்ணுல போகுதோ அந்த மண்ணினுடைய நிறத்தையே அந்த நீர் பெறுகிறது. அதான் நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்புதாகும் அறிவு. அப்ப இவன் யாரோட சேர்றானோ எந்த இனத்துல சேர்றானோ அதுதான் இவனுடைய இயல்பு. நல்ல திருமுறைகளை படிக்கிறவங்க நல்ல சித்தாந்தத்தை படிக்கிறவங்களோட சேர்ற அறிவு அவனுக்கு அதை சுத்தி இருக்கும். உலக பொருளை சார்ந்து உலகத்துல சுத்திட்டு இருக்கவனுடைய அறிவை பார்த்தா அந்த உலக பொருளை பத்தி தான் பேசுவான். அவன் என்னத்தை பத்தி பேசுறான்றதை வைத்தே அவன் எதை பற்றி எப்படிப்பட்டவன்றதை நம்ம சொல்லிடலாம். அப்ப இந்த உயிர் எப்படின்னா சத்துமாகாமல் அசத்துமாகாமல் சதசத்தாய் நிற்பதனால இந்த பசு சித்தும் அல்ல அசித்தும் இல்லை, அறிவுடையதுன்னு சொல்ல முடியாது, அறிவு இல்லாததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்குன்னு அப்படி ஒரு தன்மையே கிடையாது. ஏன்னா அந்த படிகம் எப்படி இருட்டுல வச்சா இருட்டா இருக்கு. இப்ப இவன் உலகத்தோட அந்த அறிவில்லாத இந்த உலகத்தோட சேரும்போது இவன் அறிவில்லாதவனா இருப்பான். அறிவுடைய பெருமானோட சேரும்போது இவன் அறிவுடையவனா இருப்பான். அதனால இவனை அறிவுன்னும் சொல்ல முடியாது, அறிவு இல்லாதவனும் சொல்ல முடியாது. அதுதான் பசு சித்தும் அசித்தும் ஆகாமல் அது சித சித்து அப்படின்னு சொல்றோம். அப்ப இது இறைவனை சொல்லும் போது அது சூக்கும சித்துன்னு சொல்றோம். ஏன்னா நுணுகி நுணுகி சூக்குமமா இருக்கிறது தான் ரொம்ப அறிவு உடைய தன்மை. ஆனா அந்த பசு அப்படி இல்லை, இது தூள சித்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மூன்று பொருள்ல ஆராயும் போது இந்த சூக்கும பொருள் இந்த இறைவன் எல்லாத்தையும் உள்ளடக்கி வியாபகமாய் இருப்பான். எல்லாம் அவனுக்குள்ளார அடங்கி இருக்கும். அந்த தூள பொருளான இந்த உயிர் அந்த வியாபகத்துக்குள்ள அடங்கிய வியாபியமா இருக்கும். ஒண்ணு இந்த சொல்லெல்லாம் புதுசா இருக்காது. வியாபகம் அப்படின்னா பரந்ததா இருக்கும். வியாபியம் அப்படின்னா அதுக்குள்ளார உள்ளடங்கியதா இருக்கும். இப்ப பதியை நோக்க பசு தூளமா இருக்கு. இப்போ இறைவனை நோக்க நம்மளுடைய அறிவு எப்படி இருக்குன்னா தூளமா இருக்கு. தூளம்னா ரொம்ப ஒரு குறைந்த அறிவுடையதா இருக்குன்னு அர்த்தம்.
பசு நுண்ணிய அறிவுடையவன். இது தூல அறிவுடையது. பதியினுடைய அறிவ பார்க்கும்போது பசுவினுடைய அறிவு ரொம்ப தூலம். அப்ப இன்னொரு பொருள் இருக்கு பாசம்ன்னு. அந்த பாசத்தை நோக்கும்போது பசுவுடைய அறிவு சூக்குமமா இருக்கு. அப்ப அந்த பதியில சேரும்போது பசு வியாபியம். பசுவுல சேரும்போது பாசம் வியாபியம். அப்ப அந்த முப்பொருளும் இந்த முறையில தான் கலந்து நிக்குதுன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, பெருமான் கடல் போன்றவன். கடல்ல கடல் எல்லா நீரையும் உள்ளடக்கி இருக்கு. அந்த நீர்ல உப்பும் இருக்கு. அப்ப அந்த பரந்த கடல் பரப்பு போல பெருமான், அந்த கடலில் நிறைந்து நிற்கின்ற நீர் போன்றது இந்த பசு. அந்த நீரில் கரைந்துள்ள உப்பு போன்றது இந்த பாசம் அப்படின்னு, "தன் கடல் நீர் உப்பு போலன்னு" சிவஞான போதத்துல நமக்கு மெய்கண்ட சுவாமி சொல்றாங்க. அதனால இந்த உயிருடைய அறிவு இப்படிதான் இருக்கும். அப்புறம் இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நித்த பொருள். ஏன்னா அந்த பசு அப்படின்னாவே பச் கூட்டல் ஊன்னு சொல்றோம். பச் அப்படின்னா பந்தித்தல் உடையது. எந்த பொருளா இருந்தாலும் உடனே பற்றிக்கொள்ளும். பற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் இத சொல்றார். அப்ப இந்த இறைவன் எப்படி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறானோ, அதுபோல இவனும் இந்த அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறான். இறைவன் எப்படி நித்த பொருளோ, அதுபோல இவனும் நித்த பொருள் தான். இறைவன் எப்படி காட்சிக்கு புலனாகாது இருக்கிறானோ, அதுபோல உயிரும் புலனாகாது. இப்ப நமக்கு உயிரெல்லாம் தெரியாது. உடம்ப வச்சு தான் உடம்பையே நம்ம உயிரா நெனச்சுட்டு இருக்கோம். அதனால உயிர் கட்புலனாகாது அப்படின்னு சொல்றார். அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? வினைகளை செய்வான். அதான் இவனுக்கு வேலை. இல்லையா? வினைகளை செய்வது, அதன் பயனாக என்ன பண்றது? உடலையும், உ உலகத்தையும் பெறுவது. அதுதான் இவனுக்கு வேலையாக இருக்கிறது. அப்ப இவன் வினைகளை ஈட்டுவான். வினைகள செய்யும்போது நல்வினை, தீவினைன்னு எல்லா வினைகளையும் செய்து அதன் மூலியமா பிறப்பையும் அடைவான். அப்படிப்பட்டவன் இந்த உயிர் அப்படின்றதையும் சொல்றார். ஏன்னா, நம்ம இந்த வினையிலே பார்த்துருக்கோம். ஏன்னா, விருப்பு, வெறுப்பு இல்லாதவன் இறைவன் பார்த்துருக்கோம். அவனுக்கு விருப்பு, வெறுப்பே இல்ல. அதனால பெருமானுக்கு வேண்டுதல் வேண்டாமையிலான். அதனால அவனுக்கு வினையும் கிடையாது பெருமானுக்கு. ஆனா, இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, முழுக்க முழுக்க விருப்பு, வெறுப்பு. எந்த பொருளையும் ஒண்ணு விரும்புவான், இல்லைன்னா வெறுப்பான். இது 2ம் இல்லாம கண்டிப்பா இருக்கவே மாட்டான். அதனால புதிய புதிய வினைகள என்ன பண்ணுவான், தனக்கு சாதகமா பேசினா, அவங்க மேல விருப்பும். தனக்கு சாதகம் இல்லாம நடந்துக்கிட்டா, அவங்க மேல வெறுப்பும் உடையவனாக இருப்பான். அதனால அப்படி வினைகளை எல்லாம் ஈட்டி, அதற்கு பலனாக இவன் என்ன பண்ணுவான், இந்த உலகத்தை அ அந்த பலனையும் நுகர்வான். வினைய செய்யறவனும் இவன் தான். அந்த பலனை நுகரக்கூடியவனாக இருப்பவனும் இவன் தான். அதனால இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாசம் சடம். அதனால அத பத்தி நம்ம இங்க பேசல. இது 2ல எது இந்த உலகத்த அனுபவிக்கும் அப்படின்னா, இவன் தான் வினைகளை செய்து, இந்த பெருமான் இந்த பசுவானவன், இவன் இந்த வினைக்கு தகுந்த மாதிரி இந்த உடலை பெறுறான். அப்ப இந்த வினைக்கு தகுந்த மாரி இவனுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா, வினைக்கு தகுந்த மாரி தனு கிடைக்குது. தனு என்றால் உடம்பு என்று பொருள். ஏன்னா இப்ப எல்லாரும் ஒரே மாரி இருக்கிறதில்ல. ஏன்னா எல்லாத்துடைய வினைகளும் வெவ்வேற. அதனால அந்த வினைக்கு ஈடாக பெருமான் இவனுக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான். அதான் தக்க தனு, தக்க கரணம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான இவ இவனுடைய உடம்பு, அப்புறம் அதுக்கு தகுந்த மாரி கருவிகளும். இவன் என்ன வினைய அனுபவிக்கணுமோ, அதனால தான் அதுல நம்ம போற்றி புகழுடையார் சொல்லும்போது, "ஆசறவே செய்தும்பார்." எத மட்டும் இவன் அனுபவிக்கணுமோ, அதுக்கு தகுந்த மாரி தான் இவனுடைய உடம்பு எல்லாமே இருக்கும். அதனால அந்த பெரும் அ இவ் உயிர் அந்த வினைக்கு தகுந்தபடி தனுவை பெறுகிறது. தனுவுல இருக்கக்கூடிய கரணங்கள், கருவிகளையும் பெறுகிறது. அதனால யார பார்த்தும் நம்ம எதுவும் பண்ணிக்க வேண்டாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வினை அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர்ங்கிற மாரி, அவரவர்களுக்கு தகுந்த மாரி அந்த வினைகளை பெருமான் ஊட்டுவான். அப்படி இந்த பெருமான் அந்த உடல்ல இருக்கக்கூடிய கருவிகளையும் படைத்துக் கொடுத்து, இவனுக்கு தகுந்த மாதிரியான அந்த உலகத்தையும் படைக்கிறான். ஒவ்வொரு உயிரையும் தனித்தனியா பெருமான் பார்க்குறான். என்ன சொல்றது அவனுடைய கருணைன்னே புரியாது. ஏன்னா, ஒவ்வொரு உயிர் இந்த உலகத்துல எண்ணிலாத உயிர்கள் இருக்கு இல்லையா? அது உயிர்களுடைய எண்ணிக்கை சொல்லும்போதே, அவை எண்ணிலாதனன்னு சொல்றோம். எண்ணிலாத உயிர்களாக இருந்தாலும், ஒவ்வொரு உயிரையும் பெருமான் தனித்தனியாக ஒவ்வொருத்தனுக்கும் தேவையான கருவிகளை
அப்ப அவனுக்கு என்ன மாதிரியான வினை இருக்கு, எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ, அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த கருவிகளை ஒவ்வொரு உயிருக்கும் அதுக்கு தகுந்த மாரி உடம்பு, கருவி, அதற்கு தகுந்த மாரி உலகம். அவன் என்னென்ன வினைவசத்தால அவன் எந்த உலகத்தை எப்படிப்பட்ட உலகத்தை அனுபவிக்கணுமோ, அப்படிப்பட்ட உலகத்தையும், அந்த உலகத்துல அவன் என்னென்ன நுகரணும்னு இருக்கும். அப்படிப்பட்ட போகங்களையும் பெருமான் இந்த உயிருக்கு குடுப்பான். அப்படி இந்த வினைக்கு தகுந்த மாரி தனு, கரண, புவன போகங்களை பெற்று இந்த அந்த வினைகளை நுகர்பவன் யார் அப்படின்னா, இந்த ஆன்மா தான். அதனால தான் இந்த ஆன்மா அ இ அனுபவிக்குது. உலகத்த தான் முதல்ல இவன் அனுபவிக்கிறான். அப்ப உலகத்த அனுபவிக்கும்போது இவன் பேர் அசத்துன்னு சொல்றார். ஏன்னா, அறிவில்லாத பொருள அனுபவிக்கும்போது, இவனும் அறிவில்லாதவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த அந்த பதியானவன் சத்து உடையவன். அவன் அவன் சித்து. அவன் அதனால சத்தும், சித்தும் இருப்பதால் இவன் ஆனந்தமாக இருக்கிறான். இந்த பசு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, சத்தாவும் இருப்பான், அசித்தாவும் இருப்பான். இல்லையா? அதனால அசத்தாவும் இருப்பான், சத்தாவும் இருப்பாங்கிறதுனால, இவனுடைய குணம் எதுன்னே சொல்ல முடியாது. அப்ப இவன் யாரோட சேர்ந்து எப்படி வினைகளை ஈட்டிக் கொள்கிறானோ, அதற்கு தகுந்த மாதிரி இவனுக்கு கை, கால் கருவிகள், உடம்பு, கை, கால் கருவிகள், உலகம், உலகத்துல இருக்கக்கூடிய நுகர்பொருள் எல்லாத்தையும் பெருமான் படைத்துக் கொடுப்பான். இப்ப நாம எத அனுபவிக்கிறோங்கும்போதே, நாம என்ன நல்வினை செய்திருக்கோமா, தீவினை செய்திருக்கோமாங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெருமான் நம்மளுடைய கை, கால்கள்லாம் நம்ம உடம்பெல்லாம் எப்படி அவன் படைச்சு குடுத்துருக்கான்? நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம் எப்படி இருக்கு? நம்ம நுகர்கின்ற இந்த நுகர்பொருள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே, நம்மளோட லட்சணம் என்னன்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிரும். அதனால கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி, நாம இத அனுபவிக்கும்போதே, நாம எந்த லட்சணத்துல என்னென்ன வினைகள செய்திருப்போங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும்போது போலவே இருக்கு. அதனால இந்த வினைக்கு தகுந்த மாரி, இந்த உயிருக்கு அந்த தனுகரண புவன போகங்களை எல்லாம் அந்த பெருமான் படைத்து தருகிறான். அப்படி இந்த பெருமான் அந்த தனுகரண புவன போகங்களை எல்லாம் படைத்து குடுத்தாலும், இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த தத்துவங்களே நாம, இந்த உடம்பாகிய தத்துவமே நாமன்னு, இந்த உடம்பே நாமன்னு வாழக்கூடிய தன்மையுடையவன் இந்த பசு. அப்ப இந்த அ பெருமான் அ எல்லாத்தையும் அந்த உயிர மீட்றதுக்கு குடுத்தா, இவன் இதையெல்லாம் சொந்தம் கொண்டாடிக் கொண்டு, இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து சேருனா, இவன் இதையே நமக்கு நிரந்தரம்னு நெனச்சுட்டு இந்த உடம்பையே அ ஒ நமக்கு சாசுவதம் என்று நினைக்கிறான். அதனால இந்த தத்துவங்கள் 36 மாயா காரியங்கள்னு உனக்கு தெரியணும். இல்லையா? அப்ப இந்த தத்துவங்கள் நமக்கு மாயா காரியங்கள் நம்ம செய்த வினையினால கொடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆனா இந்த கருவிகளையே அறிவுடையதாக நினைச்சுக்கொண்டு, இந்த கண் மூலியமா பார்க்கிறேன், காது மூலியமா கேட்கிறேன் அப்படின்னு இந்த ஐம்புலன்களையே அறிவுடைய பொருளாக நினைத்துக்கொண்டு, இந்த ஐம்புலன்களையே தான் என்று கருதி கொண்டிருப்பவன் தான் இந்த அசடனாகி இந்த உயிர். ஏன்னா எதுக்கு இந்த கருவி குடுத்துருக்கான்னே தெரியல. ஏன்னா இந்த சித்தாந்தம்லாம் படிக்கலைன்னா, எதுக்கு இந்த உயிர பெருமான் இந்த உயிர்களுக்கு இந்த கருவிகளை எல்லாம் படைத்து கொடுத்துருக்கிறான்னே தெரியாது. ஏன்னா அறிவே இருக்காது. சித்தாந்தம் படிக்கலைன்னா அறிவே இருக்காது. ஏன்னா, அ அறிவு என்பது எதுன்னே நமக்கு தெரியாது. அறிவுனா என்னன்னே நமக்கு தெரியல. ஏன்னா இந்த இந்த ப இந்த உயிரை பற்றி தெரிந்து கொள்தல், இந்த இறைவனை பற்றிய ஞான கல்வி தான் கல்வின்னே நமக்கு தெரியல. இதன் மூலியமா வருவது தான் அழியாத அறிவுன்னும் நமக்கு தெரியல. அறிவில்லாத பொருள்களை எல்லாம் அறிவென்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மையுடையவர் நாம. அதனால தான் சொல்றார், இந்த உடம்பையே சடம். இந்த உடம்பே சடம். ஆனா, இந்த உடம்புல என்ன பண்றான், என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். இது என்னமோ உயிர் பொருள் மாரி பார்க்குறான். அதனால, அந்த சடமாகிய அந்த அந்த கண்ணு தான் பார்க்கிறேன் என்பதே தெரியாது. காதுக்கு தான் கேட்கிறேன் என்பதே தெரியாது. ஏன் இந்த 6 சுவைகளையும் அறியக்கூடிய அந்த நாக்குக்கு, இது கைப்பு, இது கார்ப்பு, இது உவர்ப்பு, துவர்ப்பு, இது புளிக்கும், இனிக்கும்னு ஏதாவது தெரியுமான்னா, எதுவுமே தெரியாது. அதுபோல இந்த 36 தத்துவங்களையும் ஒன்றாக பொருந்தி ஆராய்ந்து வரும் இவன், கடைசியில என்ன பண்ணுவான்? ஆ இதெல்லாம் நாம சொல்ற மாரி தான் இந்த கருவிகள்லாம் கேட்குது. அதனால இதையெல்லாம் ஒன்றொன்றாக, ஒன்றொன்றாக இது அறிவா? இது உயிரா? இது உயிரா? இது உயிரா? என்று பார்த்துக் கொண்டு வருபவனுக்கு, எதுவுமே உயிர் இல்லன்னு கடைசியில இதையெல்லாம் ஆராய்ந்து அறிகின்றது எதுவோ அதுவே ஆன்மா. அந்த அறிவே ஆன்மா அப்படின்னு அவனுக்கு சொல்றார். அப்ப இந்த கருவிகள்லாம் நீ இல்ல. இந்த தத்துவங்கள்லாம் நீ இல்ல. இதை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து
எது உயிர், எது உயிர் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறதே, அந்த அறிவு தான் ஆன்மான்னு அந்த ஆன்மாவுக்குரிய அந்த விளக்கத்தை, ஆன்மானா யாரு அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். அதனால அந்த சுவைகளை சுவைப்பவன் யார்? இது காரம், இது உப்பு, இது புளிப்பு, இது துவர்ப்பு என்று எவன் ஒருவன் அதை அ அ ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிறானோ, அந்த அறிவு தான் நமக்கு ஆன்மா அப்படின்றத சொல்றார். அதனால இப்படி அந்த ஆன்மாவை அறிந்து கொள்வது தான் இந்த ஆன்ம தரிசனம்னே நம்ம சொல்றார். இல்லையா? அப்ப அந்த பெருமான் நமக்கு இத்தனையும் குடுத்தா கூட, இவன் என்ன பண்றான்? அதை பெருசாக நினைக்கிறானே ஒழிஞ்சு, இதையெல்லாம் கொடுத்த பெருமானை என்ன பண்றதில்ல, ப அவனை முதல்வனாக எண்ணுவதில்லை. அப்ப அதனால தான் இவனுக்கு பசு என்று பெயர். ஏன்னா, இந்த உலகத்த குடுத்தா, இந்த உலகத்தையே நானுன்னு நெனச்சுக்கிறான். அந்த கருவிகளையே நான் நெனைக்கிறான். அப்படிப்பட்ட பசுவாவது இந்த ஆன்மா. இவன் வியாபகமான அறிவு சொரூபி. ஆனா, இவன் இந்த அனாதி மலத்தால் கட்டுண்டு கிடக்கிறான். அதனால அவன் அறிவு, இச்சை, செயல் எல்லாம் அப்படியே கட்டுப்பட்டு மறைக்கப்பட்டவனாக மாறி, மலவாசனையும் உடையவனாக கருதப்படுகிறான். அதனால இவனுக்கு பேரு மலதூடிதன் அப்படின்னு ஒரு பேரு. மலத்தையே மலத்தால் கட்டுண்டவன் இவன். அதனால இவனுக்கு பேரு மலதூடிதன் அப்படின்னு பேரு. ஏன்னா, அந்த மலம் இவனுடைய இச்சா ஞான கிரிகை எல்லாம் மறைக்கின்றது. அதனால அந்த ஆணவத்தால மறைக்கப்பட்டவன், இச்சா ஞான கிரிகைகள்லாம் மறைக்கப்பட்டவன். அ அதனால இவனுக்கு பேரு மலதூடிதன் அப்படின்னு சொல்றார். அதனால இவனுடைய அந்த சர்வ சுதந்திரம், அந்த எ ப இவனுக்கு இல்ல. அதனால இவனுக்கு பேர் பரதந்திரன்கிறாரு. பரதந்திரன் அப்படின்னா, சுதந்திரம் இல்லாதவன். ஏன்னா, இவனால எந்த ஒரு அ எதையும் தன்னுடைய அ இஷ்டத்துக்கு எதையுமே அறிய முடியாது. ஏன்னா, இவனுடைய தன்மையே எப்படின்னா, அவன் அறிவு பொருளாக இருந்தாலும், தானாக எதையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதவன். அதனால இவனுக்கு பேரு பரதந்திரன். சுதந்திரம் இல்லாதவன் அப்படின்னு பேர். அ ப அந்த சுதந்திரன் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தான் பரதந்திரன் அப்படின்னு பேரு. அப்படி அந்த பரதந்திரனாக இருக்கக்கூடியவன் இந்த ஆன்மா. ஏன்னா, இவன் அறிவு பொருளா இருந்தாலும், எதையும் தானாக அறியக்கூடிய ஆற்றல் இல்லாதவன். அதனால இவன பரதந்திரன். சுதந்திரமாக அறியக்கூடிய தன்மை இல்லாதவனால, இவன பரதந்திரன்னு சொல்றோம். அப்புறம் இவன் ஏன் அப்படி இருக்கான்னா, இவன் சிற்றறிவினன். அப்ப இவனுடைய அறிவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சிற்றறிவு. ஏன்னா, அ அந்த இவனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, சிறு தொழில் உடையதாக இருக்கிறது. அதனால இவன் சிற்றின்ப பொருளை நோக்கி செல்லக்கூடியவனாக இருப்பதனால, இவன பேரின்ப காரணனான இந்த பெருமானை அறியக்கூடிய தன்மை இருக்காது. இந்த உலகத்துல அழிந்து போற பொருள்கள் மேல தான் இவன் பற்றை வைத்துக் கொண்டு திரிவான். அதனால அ கீழ் நோக்கி தன்னுடைய அறிவை செலுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை உடையவனாக இருப்பதனால, இவனுக்கு பேரு அ அ சிற்றறிவினன் அப்படின்னு பேரு. அப்புறம் எதையுமே இவனால என்ன பண்ணும் அப்படியே சிற்றறிவினனாக இருந்தாலும், யாராவது ஒருத்தர் அறிவித்தால் கூட, இவன் தானாக அறிய மாட்டான். ஒரு துணை வேணும். அறிவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா கூட, இவனுக்கு துணை கருவி இல்லாம என்னதான் பெருமான் அறிவித்தாலும், அத இந்த உயிர் அறிந்து கொள்வதற்கு இந்த கருவிகள் தேவை. அ என்ன லட்சணமா இருக்கு பாருங்க இந்த உயிரோடைய தன்மை. அதனால பெருமானே அறிவித்தா கூட, அதை இவன் கருவியை கொண்டு தான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அப்ப கருவியை சார்ந்து இருக்கக்கூடிய அசடன், பட்டறிவினன் இல்லையா? பட்டு பட்டு தெளியக்கூடியவன். எந்த விஷயத்தையும் இவன் எப்படி தெரிஞ்சுக்குவான் அப்படின்னா, அனுபவப்பட்டு பட்டு பட்டு தான் தெரிஞ்சுக்குவான். இவனுக்கு சுதந்திரமா அறியக்கூடிய தன்மையே கிடையாது. அப்ப ஒவ்வொன்லயும் அனுபவம் வர வர பட்டு பட்டு இதை இப்படிதான் செய்யணும் போல இருக்கு. அத அப்படிதான் செய்யணும் போல இருக்கு. அப்படின்னு அனுபவப்பட்டு பட்டு அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவனாக இருப்பவன் தான் இந்த ஆன்மா. அவன் அறிவு பொருளாயிருந்தாலும் தானாக அறிய மாட்டான். அப்படி யாராவது ஒருத்தர் அறிவிச்சா தான் அறிவான்னா கூட, துணை இல்லாம அறிய மாட்டான். அத அறிந்து கொள்வதற்கு இவனுக்கு ஒரு துணை வேணும். அப்ப அப்படியே யாராவது அறிவித்தா கூட, இவனுக்கு அறியறதுக்கு ஒரு துணை கருவி இருந்தா கூட, அறியும் பொழுது என்ன பண்ணுவான்? ஒன்றொன்றாகத்தான் அறிவான். அப்படியே மொத்தமா சொன்னா ஒண்ணும் புரியாது. அப்ப மொத்தமா எதையுமே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை பெருமானுக்கு மட்டும் தான் இருக்கு. அவன் தான் எல்லாத்தையும் ஒருங்கே அறியக்கூடியவன். இவன் எப்படிப்பட்டவன்னா, ஒவ்வொன்றாக அறியக்கூடியவன் இந்த ஆன்மா. அத சொல்லும்போது அப்படி சொல்லும்போது இவன் ஒவ்வொன்றாக அறியும்போதும், அந்த பொருள்ல அழுந்தி தான் அறிவான். அந்த பொருள்ல
இவன் ஒன்றொன்றாய் அறிவது அப்படின்னா, அப்புறம் அந்த பொருள எப்படி உணர்த்துறாங்களோ, உணர்த்துற மாரி அறிந்து கொள்ள மாட்டான். உணர்த்துறது ஒரு மாரி இருக்கும். இவன் புரிந்துக்கிறது ஒரு மாரி இருக்கும். பலபட அறிதல் அப்படின்னு சொல்றது. அப்ப பல மாதிரி ஒரு பொருள நாம ஒரு மாரி சொன்னா, இவன் பல மாரி அறிந்து கொள்வான். ஏன்னா வகுப்பிலேயே நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரு கருத்தை நோக்கி சொல்வோம். அவங்க எடுத்துக்கிற கருத்து பார்த்தா, வேற அவங்களுக்கு எது சாதகமா இருக்கோ, அந்த மாதிரியான கருத்துக்கள எடுத்துக்குவாங்க. அதனால அப்படிப்பட்ட அறிவுடையவன் இவன். அறியும் பொழுது ஒன்றொன்றாக தான் அறிவான். அதுவும் படிமுறையில தான் அறிவான். அப்படியே படிப்படியா, படிப்படியா தான் இவனுக்கு அந்த அறிவை ஊட்டிக்கொண்டே செல்வான் பெருமான். அ அப்படியே அப்படி அறிவித்தாலும், படிமுறையில அறிந்தாலும் இவன் என்ன பண்ணுவான்? அறிந்ததை அந்த அறிந்தபடி நில்லாமல் விட்டு, விட்டு அறிதல். அப்ப மறந்துருவான். என்ன சொல்றாங்களோ அத நினைந்தும், மறந்தும் அறியக்கூடிய தன்மை உடையவனாக இவன் இருப்பான். அப்படியே அந்த பொருள அறிவித்தா கூட, அந்த பொருளாகவே மாறி அதுல அழுந்தி தான் இவன் என்ன பண்ணுவான்? அறிந்து அதுவே அந்த பொருளாகவே மாறிடுவான். அந்த மாரி இவையெல்லாம் இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய சொரூப நிலைன்னு சொல்றோம். இந்த ஆணவத்தினால ஆணவத்தோட சேர்ந்ததுனால வந்தது. அதனால இவன் எப்படிப்பட்டவன்னா, சிற்றறிவினன். சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவன். அப்புறம் பட்டறிவினன். அனுபவப்பட்டு பட்டு தான் ஒண்ணொன்னா அறிந்து கொள்ளக்கூடிய படிப்படியாக அறியக்கூடிய தன்மையுடையவன். சுட்டறிவினன். யாராவது சுட்டி காட்டினா மட்டும் தான் இவனுக்கு தெரியும். அதனால இவன் அந்த சார்ந்த பொருளாகவே மாறிதான் அதையும் அனுபவிப்பான். அப்படிங்கிறனால இவனுக்கு சங்ககுண தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் வருது. அதனால இவனுக்கு சங்ககுண தோஷின்னு பேரு. அதான் சார்ந்ததன் வண்ணமாய் தன்மையாக இருப்பவன் இவன். அததான் நம்ம முன்ன சதசத்துன்னு பார்த்தோம். அசத்தோட சேர்ந்தா அசத்தாயிடுவான். சத்தோட சேர்ந்தா சத்தாயிடுவான். அப்படின்ற தன்மையுடையவன் இந்த ஆன்மா. அப்ப இவன் அசடன். அசடன்னா இவன் அறிவில்லாதவன். அப்ப நித்திய சம்சாரி இவன். இவனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, நித்திய சம்சாரி. ஏன்னா, எதையாவது ஒண்ணு பற்றுக்கோடாக பற்றிக்கொண்டே தான் இருப்பான். அதனால தான் இவனுக்கு பேரு சம்சாரின்னு பேரு. எது போல அப்படின்னா, கொடி போல. அதனால இந்த நித்திய சம்சாரியா இருக்கக்கூடிய இந்த ஆன்மா, அவன் பற்றுவதற்கு ஏதாவது ஒண்ண பற்றிக்கொண்டே இருப்பான். தனித்து இருக்கவே முடியாது இவனால. ஒண்ணு இந்த உலகத்தை பற்றி உலகமாக இருப்பான். இல்லைன்னா இறைவனை பற்றி அந்த சிவமாக திகழ்வான். அதனால இவன் கொடி போன்றவன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த கொடியாகிய அந்த அசடன், இந்த நித்திய சம்சாரி, அந்த அந்த பற்றுக்கோடாக இந்த கொடி போல எதை பிடிக்கிறானோ, அதனுடைய வடிவத்தை இவன் பெறுகிறான் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இதிலிருந்து எப்படி விலகுவான் அப்படின்னா, இந்த இந்த ஆணவத்திலிருந்து நீங்கிறதுக்கு அந்த பெருமான் தன்னுடைய அந்த திருவருள் துணைய இவனுக்கு துணையாக கொடுக்கிறது. குருவாக அந்த திருவருளே வந்து இவனுக்கு இந்த உயிரினுடைய இயல்பை உணர்த்தினால் ஒழிய, அப்படியே அந்த இறைவனே அந்த திருவருளே வந்து உணர்த்தினாலும், இவன் எதை பற்றுவான் அப்படின்னா, இறைவனை பற்றமாட்டாத பாசங்களால் அவன் பற்றி பசு என்ற பெயர் தான் வாங்குவான். அப்படி பெருமானே வந்து அறிவித்தா கூட, இவனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தை நோக்கி தான் இருக்கு. இல்லையா? அப்ப உணர்த்தினாலும் உணராத தன்மையும் இந்த உயிருக்கு அப்பப்ப அந்த அறிவில்லாத பொருள்கள் போல ஏற்படுது. அப்புறம் படிப்படியாக அது அறிவுல மாற்றம் ஏற்பட்டு, அந்த உணரும் தன்மையுடைய அறிவு விளங்கி, அவன் ஒன்றொன்றாய் அறிவது. அப்புறம் அப்ப பிறவிதோறும் அறியணும். அப்ப இது ஒன்றொன்றாய் அறியணும்னா, ஒன்ற அறிவதற்கே உனக்கு எத்தனையோ பிறவி தேவைப்படுது. அப்ப இந்த ஒன்றொன்றாய் இவன் அறிந்து, அந்த பொருளையும் உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணரமாட்டான். அந்த பொருளை பலப்பட அறிந்து, விட்டு விட்டு அறிவது. நினைந்தும், மறந்தும் அறியக்கூடிய தன்மையுடையவனாக இருக்கிறான். அந்த முப்பொருள்களில் அனுபவிக்கும் பொருள் இது ஒன்றே. இல்லையா? மற்ற 2 பொருளுக்கும் அனுபவம் கிடையாது. அந்த முப்பொருள்களிலும் இறைவன் எதையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல. அறிவில்லாத அந்த பாசம் எதையும் அனுபவிக்காது. அறிவித்தாலும் அறியாது. அப்ப அறிவித்தால் அறியக்கூடிய தன்மை உடையவனும், அனுபவிக்கக்கூடிய தன்மை உடையவனும் இந்த முப்பொருள்கள்ல இவன் ஒருத்தன் தான். இப்படிப்பட்ட உயிர்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா, எண்ணில்லாதது. ஏன்னா இலக்கணத்தால் ஒன்றில் ஒன்று வேறுபடுது. எந்த உயிரும் ஒன்றைப் போல் ஒன்று இருக்காது. அதனால அது எண்ணில்லாததுங்கிறாரு. இந்த உயிர்கள சொல்லும்போது, எண்ணில்லாத உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உயிர் கூட்டத்தையும் 3ஆக பிரித்து தருகிறார். அவன் சகலர், பிரளய அகலர், விஞ்ஞான அகலர் அப்படின்னு அவனுடைய பந்தத்துக்கு தகுந்த மாரி, அந்த மும்மால பந்தத்துக்கு தகுந்த மாரி, அந்த உயிர்களை
பிரிக்கிறார் இறைவன். அப்படிப்பட்ட உயிர்களுக்கும் இப்படி 3ஆக பிரிக்கிற இந்த உயிர் வர்க்கத்துக்கும், அதுக்கு முன்னாடி இவனுக்கு 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்புன்னு சொல்லக்கூடிய 84,00,000 யோனி பேதங்களையும் அடையக்கூடியவனாக இந்த உயிர் தான் இருக்கு. இல்லையா? அப்ப அந்த நம்ம ஏற்கனவே போன வகுப்பிலேயே பார்த்தோம். எத்தனை தாவரமா இருக்கான், எத்தனை விலங்குகளா இருக்கான், எத்தனை பிறவி அந்த ஊர்வனவா, எத்தனை பிறவி பரப்பனவா, தேவர்களான்றத அந்த 7 வகை தோற்றங்கள நம்ம பார்த்தோம். அதனால அப்படிப்பட்ட அத்தனை தன்மைகளையும் அடையக்கூடியவன் யார் அப்படின்னா, இந்த அ உயிராகிய இந்த பசு தான். அது அணுத்தன்மைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மா தான். ஏன்னா இவனுடைய அறிவு இறைவனுடைய அறிவ போல இதுவும் வியாபகம் உடையது தான். ஆனா இவன் கட்டுண்டு கிடப்பதனால, பாசத்தால் கட்டுப்பட்டு கிடப்பதனால, இவனுக்கு பசுன்னே பேர் இல்லையா? அப்ப அ அறிவுடையதும், அறிவு இ அ இந்த உலகத்த அறிவுடையது, அறிவில்லாதது 2ஆ பிரிச்சா கூட இவன் அறிவுடைய ஒரு பக்கம் இருந்தாலும், இவனுடைய அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அறிவிக்க அறியக்கூடிய அந்த அறிவாக தான் இருக்கிறது. விட்டு விட்டு அறியக்கூடிய அறிவாக தான் இருக்கிறது. மறந்து மறந்து அறியக்கூடிய அறிவாக இருக்கிறது. அப்படின்னு இந்த உயிருடைய அந்த லட்சணங்களை எல்லாம் நமக்கு சொல்றார். அப்புறம் இவன் இந்த வினை கட்டு உடையவன். இந்த உயிர் எப்படிப்பட்டவன்னா, ஏன்னா அதனால தான் இவனுக்கு பசுன்னே பேரு. கட்டுண்டு இருப்பதனால தான் இவனுக்கு பசுன்னே பேரு. இவனுக்கு உயிர்ன்னு ஒரு பேரு, அணுன்னு ஒரு பேரு, புருடன்னு பேரு, பசுன்னு பேரு, வியாபகன்னு பேரு, இயமானன், சார்பி, ஆவி, சமலன், புற்களன் அப்படின்னு புற்களன்னா வினைக்கட்டு உடையவன் அர்த்தம். இத்தன பேர் சிதசித்து, சதசத்து, அசடன் அப்படின்ற பல பெயர்களால அழைக்கப்படுபவன் இந்த ஆன்மா அப்படின்னு சொல்றார். அப்புறம் இந்த உயிர்கள் சொல்லும்போது, இந்த உயிரோட இயல்பெல்லாம் நமக்கு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த உயிர் இந்த பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறதையும் நமக்கு சொல்றார். அப்ப அந்த பிறவிக்கு முன்னாடி இவன் அந்த ஆன்மா அந்த மாயை கன்மங்களோடு சேரல. இப்ப நம்ம மாயை கன்மங்கள் கூட்டப்பட்டு இருக்கிறோம். இல்லையா? அப்படி அந்த மாயை கன்மங்கள் கூட்டுறதுக்கு முன்னாடி இவனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அத கேவல நிலை அப்படின்னு சொல்றார். இவன் அந்த பாசத்திற்கு பாசத்துல முழுக்க முழுக்க இவன் அந்த தனிமை என்பது பொருள் கேவலம்னா, ஆணவம் நமக்கு இருளாக இருந்து நம்ம முழுமையாக நம்முடைய அறிவை மறைத்துக் கொண்டிருந்தது இல்லையா? ஆணவத்தோடு மட்டும் இருக்கும் பொழுது, இவன் ஒன்றை அறியவோ, செய்யவோ இயலாமல் இருளிலேயே அவன் என்ன பண்றான்? மூழ்கி கிடக்கிறான். இந்த நிலையில இவனுக்கு உடல் இல்ல, கருவிகள் இல்ல, உலகம் இல்ல. நாம் நுகரக்கூடிய பொருள்கள்னு எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட நிலையில இந்த ஆன்மா தனிமையில இருப்பான். கேவலம். இந்த நிலைக்கு பேரு கேவல நிலைன்னு பேரு. இல்லையா? ஆன்மாவினுடைய இந்த நிலைக்கு அனாதி கேவலம்னு பேரு. அப்புறம் இறைவன் இந்த உயிரினுடைய மேல் கருணை கொண்டு பெருமான் இந்த உடம்போடு கூட்டுறார். இல்லையா? உடம்போடு கூட்டிய பின்னும் இவன் கேவலத்துல இருக்கான் அப்படின்னா, அது உறக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு நித்திய கேவலம்ன்னு பேரு. தினமும் தூங்கும்போது நம்ம அந்த நித்திய கேவலத்துக்கு போயிர்றோம். இல்லையா? அந்த கேவல நிலையில் உள்ள அந்த ஆன்மாக்களுக்கு, அப்பொழுதுள்ள அந்த துன்ப நிலையை அறிந்து இரக்கம் கொண்ட இறைவன், இந்த ஆணவத்திற்கு மாற்றாக இந்த ஆணவத்தினுடைய தன்மை வலியை கெடுப்பதற்காக பெருமான் என்ன பண்றான், இந்த மாயையிலிருந்து நமக்கு எடுத்து இந்த உடல், கர இந்த கருவிகள், இந்த உலகம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நுகர்பொருள்கள் எல்லாத்தையும் நமக்கு பெருமான் அந்த கன்மத்திற்கு ஈடாக நமக்கு குடுக்குறான். இப்படி வரக்கூடிய எந்த நிலைக்கு பேரு சகலாவத்தைன்னு பேரு. அப்படி இந்த கருவிகளை எல்லாம் பெருமான் நமக்கு கூட்டுற நிலைக்கு சகல நிலை அப்படின்னு பேரு. அப்ப இந்த நிலையில இந்த உயிர் பிறப்பு, இறப்புகளில் உட்பட்டு என்ன பண்ணுது? கீழ் உலகம், மேல் உலகம், நடு உலகம்னு எல்லா உலகங்கள்லயும் இவன் உழலக்கூடிய நிலை. அதான் கலையோடு, மாயையோடு கூடியது. இந்த சகல நிலை. இல்லையா? சகஜமாக மலத்தோடு கூடியிருக்கக்கூடிய இந்த நிலைய சகல நிலைன்னு சொல்றோம். அப்ப அந்த ஆணவ மலம் ஆ பெருமான் அந்த அருள் சக்தியை கொண்டு பெருமான் அந்த ஆணவ மலம் பரிபாகம் செய்யும்படி இறைவன் அந்த தீக்கையால அந்த மும்மலங்களையும் அறுத்து ஞானத்தை கொடுத்து தன்மயமாக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு சுத்த நிலைன்னு பேரு. இப்படியெல்லாம் நிலை மாறுவான் இந்த ஆன்மா. அப்படி இந்த கா கா காரண அவத்தை, காரிய அவத்தைலாம் நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்ப இந்த நிலையெல்லாம் அந்த 3 உலகத்துக்கு சென்று வரக்கூடிய அந்த சகல நிலையிலிருந்து நீங்கி, முதல்ல கேவல நிலையிலிருந்து நீங்கி, சகல நிலைக்கு வரான். சகல நிலையிலிருந்து நீங்கி, அவன் அந்த இறைவனுடைய
அந்த தீக்கையால் அந்த மும்மலங்களையும் அறுத்து, அந்த ஞானத்தை பெற்று தன்மயமாக ஆக்கக்கூடிய அந்த பெருமானுடைய நிலைக்கு மாறக்கூடிய அந்த சுத்த நிலை இல்லையா? அப்படிப்பட்ட நிலைக்கு அந்த உயிர் செல்கிறது. இல்லையா? அப்படி அந்த சகல நிலையில இருக்கும்போது இவனுக்கு காரிய அவத்தைன்னு சொல்லக்கூடிய 5 அவத்தை சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் சொல்லக்கூடிய அந்த அந்த என்ன கருவிகளை கொடுத்திருந்தாலும், இவன் என்ன பண்றான்னா, அந்த சகல நிலையில இந்த தத்துவ தாத்வீகங்களாக இந்த கருவிகள்ல கூடுதலும், பிரிதலும் நடக்குது. அப்படி அந்த கூடுதலும், பிரிதலும் நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த காரிய அவத்தைன்னு சொல்றோம். அது பின்னாடி வரக்கூடிய அந்த பாடங்கள நம்ம நல்லா தெளிவா படிக்கலாம். இப்பயே சொன்னா நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும். அப்படி அந்த கருவிகள குடுத்தாலும், அந்த கருவிகள்லேருந்து நீங்கிறதும், அந்த கருவிகள திரும்ப கூடக்கூடிய நிலையும் இவனுக்கு ஏற்படுது. அதான் அறிவில இவனுக்கு அந்த கருவிகளை கூடும்போது, அறிவு மிக்கு நிகழ்கிறது. கருவிகளை விட்டு பிரியும்போது, நமக்கு அந்த அறிவு நிலை குறைகிறது. அப்ப அந்த உயிர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வினைக்கு ஈடாக அறிவை பெறுகிறது. வினைக்கு ஈடாக தான் இந்த கருவியை பெறுகிறது. வினைக்கு ஈடாக தான் இந்த சுற்றங்களை பெறுகிறது. அதனால அந்த வினைக்கு ஈடாக அந்த கருவிகளுடன் பொருந்தி, அந்த அறிவுல பெருக்கமும், சுருக்கமும் அடைவது தான் நம்ம அவத்தைன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப இந்த 35 கருவிகள் நமது உண்மை விளக்கத்துல முன்ன தத்துவங்கள பார்க்கும்போதே நம்ம பார்த்திருக்கோம். அந்த 35 கருவிகளும் கூடும்போது, இவனுக்கு அந்த அறிவுல பெருக்கம் ஏற்படுது. அப்புறம் அப்படி படிப்படியா அந்த கருவிகளை இவன் நீங்கும்போது, அறிவுல இவனுக்கு சுருக்கம் ஏற்படுது. அததான் நம்ம அவத்தைன்னு பார்த்தோம். அப்ப புருவ மத்தியில இருக்கும்போது, அத நனவுன்னு சொல்றோம். அப்ப 35 கருவிகளும் நமக்கு வேலை செய்யும். அந்த உயிர் அப்படியே படிப்படியா கீழ இறங்கி தொண்டைக்கு போகும்போது, அந்த நிலைக்கு நம்ம கனவுன்னு சொல்றோம். அந்த கனவு நிலையில நமக்கு 25 கருவிகள் மட்டும் தான் செயல்படும். அப்படியே உயிர் கீழ இறங்கி இதயத்துக்கு வரும். அந்த இதயத்துக்கு வரும்போது, அங்க 3 கருவிகள் தான் நமக்கு செயல்படும். மற்ற எல்லா கருவிகளும் அ இருக்கும். ஆனா செயல்படாது. அந்த நிலைக்கு பேரு உறக்கம்னு பேரு. அப்புறம் அங்கருந்து படிப்படியா கீழ இறங்கி நாபிக்கு சென்று, அந்த இடத்துல இருக்கும்போது 2 கருவிகள் இருக்கும். அந்த 2 கருவிகள் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேருறக்கம்னு பேரு. அப்புறம் அந்த நாபியிலிருந்து கீழ இறங்கி மூலாதாரத்துக்கு போயிடும். மூலாதாரத்துக்கு போம்போது ஒரே கருவி தான். அந்த புருடன் மட்டும் தான் இருக்கும். அப்ப அதுக்கு அந்த இடத்துல அது மூடமாய், அறிவற்று, செயலற்று இருக்கும். அப்புறம் படிப்படியாக அது என்ன பண்ணும்? மேல வரும். அப்புறம் கீழ போகும். இந்த மாரி மேலயும், கீழயும் இந்த உயிர் ஒரு இடத்துல இல்லாம பயணம் செய்து கொண்டே இருப்போம். அப்ப கீழ் நோக்கி போம்போது கீழால அவத்தைன்னு சொல்றோம். மேல் நோக்கி வரும்போது மேலால அவத்தைன்னு சொல்றோம். ஞானிகளுக்கு இப்படியெல்லாம் உயிர் பயணம் செய்யாம ஏன்னா அந்த போற்றி பகருடைய இத நல்லா சொல்றாரு. கட்டு 5ஆக்கிம்பாரு. இந்த உடம்ப 5 கட்டுகளாக பிரித்து, இந்த உயிர் ஒவ்வொரு கட்டுக்கு போம்போதும், அந்த உயிரினுடைய அறிவு எப்படி பெ குறையுது, அப்புறம் அது மேல் நோக்கி வரும்போது, அந்த உயிரினுடைய அறிவு எப்படி பெருக்கம் அடையுது அப்படின்னு, அந்த தன்மையெல்லாம் நமக்கு அதுல விரிவா சொல்வார். அப்ப அந்த வினைக்கு ஈடாக இந்த அப்ப ஏன் இதெல்லாம் எப்படி கருவிகள கூடுதலும், பிரிதலும் எப்படி நடக்கும் அப்படின்னா, வினைக்கு ஈடாக தான். இவன் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அப்ப பெருமான் 35 கருவிகளையும் கூட்டி விடுவான். இவன் எத தெரிந்து கூடாதோ, அப்ப இந்த உயிர கீழ் நோக்கி செலுத்தி விடுவான். எல்லாமே வினைக்கு ஈடாக தான் நடக்கும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த உலகம், சிவம் 2யும் அனுபவிப்பது இதுதான் அப்படின்னு பார்த்தோம். அது இறைவனே குடுத்தா கூட இவன் துணை கொண்டு தான் அதை அறிந்து அனுபவிப்பான். அதுவாய் நின்று அனுபவிப்பான் அப்படின்லாம் பார்த்தோம். அது இதனுடைய சிறப்பியல்பு. இவன் வசித்திர வரும் வியாபகம் உடையவன். என்றும் சிவத்தில இவன் வியாபியமாய் இருப்பவன். எப்பயுமே சிவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தன்மை உடையவனாக இந்த ஆன்மா இருப்பான். இவன் சிவத்தை சார்ந்து அ அ சா இப்ப இந்த சுத்த நிலையை அடையும்போது, இவன் இந்த சிவத்தை சாரக்கூடிய நிலை ஏற்படும். அந்த சிவத்தை இவன் சாரும்போது தான், இவனுடைய அந்த தன்மையெல்லாம் இவனுடைய ஆணவம், அந்த கன்மம், மாயை எல்லாம் கெட்டு ஒவ்வொரு மலமும் கெடும். அந்த சகலரா இருக்கும்போது மும்மலத்தோட இருப்பான். பிரளயகலராக்கும்போது இருமலத்தோட இருப்பான். விஞ்ஞானகலராக இருப்போது ஒரு மலத்தோட இருப்பான். அப்படி படிப்படியாக அந்த மலம் கெட்டு, இவன் அந்த நல்ல நிலைக்கு என்ன பண்ணுவான்? தள்ளப்படுவான். இவன் அந்த சுத்த நிலைக்கு வருவான். அப்பதான் அந்த சிவத்தை இவன் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை ஏற்படும். அந்த சிவத்தை சாரும்போது கூட, இவன் அந்த சரியை கிரியை யோகங்களை எல்லாம் செய்வான். அந்த சரியை கிரியை யோகங்கள் செய்யும்போது கூட பெருமான் அந்தந்த உலகத்துக்கு நான் சரியை செய்யும்போது, அந்த சாலோக முக்தி, கிரியை செய்யும்போது, அந்த சாரூப முக்தி, அப்படின்னு 4 வகையான முக்திகள். சாலோக, சாமீப, கிரியை செய்றவங்களுக்கு சாமீபம். அப்புறம் அந்த யோகத்தை செய்யக்கூடியவங்களுக்கு,
அந்த சாரூபம், அப்புறம் அந்த ஞான நிலை அடையவங்களுக்கு சாயுச்சியம்னு அங்கேயும் அந்த உயிர்களுடைய நிலை வேற வேற மாரி தான் இருக்கும். போயிட்டு, போயிட்டு, போயிட்டு திரும்ப வருவான். அந்த முக்தி நிலையில கூட இந்த உயிர் ஒவ்வொன்றும் வேறு வேறாக தான் இருக்கும். அப்படின்றத நமக்கு சொல்றார். அப்ப அந்த கேவலத்தின் அறிவின்றி இந்த ஆன்மா, அந்த இறைவனது துரோதான சக்தியால இந்த சகலத்தில் வந்து அந்த சிற்றறிவினதாய் பிறப்பிறப்புகளில் உழன்று, அந்த உயிருக்கு படிப்படியாக இருவினை ஒப்பு ஏற்பட்டு, அப்ப இந்த இன்பத்தையும், துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த இருவினை ஒப்பும், அப்ப இருவினை ஒப்பு வரும்போது மல மலம் ஆணவ மலம் பரிபாகம் அடைகிறது. அந்த மலம் பக்குவம் அடைகிறது. அது அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் இறைவனது அருட்சக்தியால் ஞானத்தை பெற்று அந்த பேரறிவினனாய் தனது அந்த இயற்கை நிலையை அடையறான். ஏன்னா, இந்த உலகத்தோட சேர்ந்து இருப்பது இவனுக்கு செயற்கை. இந்த உலகப் பொருள அனுபவிப்பது இவனுக்கு செயற்கை. சிவத்தோட இருந்து, சிவத்தோடு இரண்டற கலந்து நின்று, அந்த பேரருள் இன்பத்தில திளைத்து நிற்பது தான் இவனுடைய இயற்கையான நிலை. ஆனா, தன்னுடைய இயற்கை நிலையிலிருந்து மாறி, இவன் இது போல இந்த உலகத்தோட சேர்ந்து, இவன் இப்படிப்பட்டவனாக இந்த உலகமாக அசித்தாக ஏன்னா அசித்து பொருள் கூட சேரும்போது அசித்தாகவே இவன் மாறுகிறான். அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். அப்புறம் இது நமக்கு சிவப்பிரகாசத்துல ஒரே பாடல்ல சொல்றாரு இத்தனையும். "எண்ணரிதாய் நித்தியமாய் இருள் மலத்தின் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணலருளால் நண்ணி அவை அவராய் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்து மாற்றால் புண்ணிய பாவம் புரிந்து போக்கு வரவு உடையதாய் புணரும் இருள்மல பாகம் பொருந்தியக்கால் அருளால் உள்நிலவும் ஒளியதனால் இருளகற்றி பாதம் உற்றினும் நற்பசுவர்க்கம் என உரைப்பர் உணர்ந்தோர் அப்படின்னு சிவபிரகாசத்துல சொல்றார். அப்ப இந்த உயிர் வர்க்கத்தை பத்தி இவர் என்ன சொல்லும்போது, எண்ணரிதாய் அது எண்ணிக்கையில் இல்லாததாய், நித்தமாய் என்றும் நித்தமாக இருக்கக்கூடிய தன்மை உடையதாய், இருள் மலத்தின் அழுந்தி. அப்ப இது இருந்தாலும் இது ஆணவ மலத்துல அழுந்தி தன்னுடைய அறிவு இல்லாத அந்த அனாதி மலத்தால் கட்டுண்டவன். அதனாலதான் அவனை மல தூடிதன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இருள் மலத்தில் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை. அப்ப இந்த வினைக்கு தகுந்த மாதிரியான நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரியான தன்மைகளுக்கு ஈடான யாக்கை உடம்பை பெற்று அண்ணலருளால் நன்னி இல்லையா? அவை அவராய் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்து மாற்றால். அப்ப இவன் என்ன பண்றான்? பெருமானுடைய திருவருளால இந்த உடம்பு கொடுக்கப்பட்டு அவன் இந்த உலகத்துல அனுப்பப்பட்டு இந்த உலகத்துல அவனுக்கு போகங்கள்லாம் பெருமான் கொடுத்து அதை அருந்தி புண்ணிய பாவங்களை செய்வான். அப்ப அந்த புண்ணிய பாவங்களை செய்து கீழ் உலகம், மேல் உலகம், நரகுலோகம் எல்லா உலகத்துக்கும் என்ன பண்ணிட்டு போயிட்டு வருவான். அப்ப படிப்படியாக இவன் நரகத்துக்கு செல்வது குறைந்து, இவனுடைய அந்த சொர்க்கத்துக்கு செல்வது அதிகமாகி, படிப்படியா அந்த சொர்க்கத்துக்கும் செல்லாத அந்த பசு புண்ணிய அந்த செய்யறத நிறுத்தி, இவன் செய்வதை எல்லாம் பதிப்புண்ணியமாக செய்து, அப்படி அந்த போக்கு வரவு உடையதாய். ஏன்னா புண்ணிய பாவத்துக்கு 2க்கும் அவன் இங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப பிறந்து பிறந்து இறந்து இறந்து அந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கான பலனை அவன் அனுபவிக்கணும். அப்படி இருக்கும்போது புணரும் இருள் மலபாகம் பொருந்தியக்கால் அருளால் உள்நிலவும் ஒளியதனால் இருளகற்றி. அப்ப என்ன பண்றது? பெருமான் வரணும். அருளாக அவன் என்ன பண்ணும்? இறங்கி இந்த உயிர் மேல கொண்ட கருணையினால அவன் இறங்கி வந்து நமக்கு அந்த உபதேசங்களை எல்லாம் செய்யணும். எது நமக்கு பகை, எது நமக்கு உறவு அப்படிங்கிற அந்த உபதேசம் செய்யணும். செய்தாலும் இவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அத காதுல கேட்பானே ஒழிஞ்சு, அத அனுபவமாக பெறக்கூடிய தன்மை இவனுக்கு வராது. அது வர்றதுக்கு பல பிறவிகள் நமக்கு எடுக்கும். ஏன்னா, இப்ப எதுவுமே தெரியாதவங்க யாரும் இல்ல. இப்ப சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, இத நம்ம உணர்ந்து செய்தியா தெரியும். ஆனா, இத நடைமுறைக்கு உணர்ந்து கொண்டு வரக்கூடிய தன்மை நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, இந்த மலம் பரிபாகம் அடையணும். மலம் ஏன்னா அதனால தான் பிறவியில நம்ம பெருமான் 84,00,000 யோனிகள்ல நம்மள செலுத்துறதே எதுக்குன்னா, படிப்படியாக ஒவ்வொரு பிறவியில நம்மள செலுத்தும்போதும், அந்த ஆணவ மலத்தினுடைய தன்மை படிப்படியாக, படிப்படியாக அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் கெட்டுக்கொண்டே வரும். அப்படி கெட்டுக்கொண்டு வரும்போது தான், இவனுக்கு அந்த அ திருவருள் கடாட்சம், அந்த மலபரிபாகம் ஏற்பட்டு, சக்தி நிபாதம் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும். அததான் இங்க சொல்றார். அப்படி பொருந்திய கால் அருளால் உள்நிலவும் ஒளியதனால் இருளகற்றி. பெருமானுடைய கருணையினால உள்ள இருக்கக்கூடிய ஆணவமலம் நீங்கி பாதம் உற்றிடும். அப்ப பெருமானுடைய திருவடியை உற்றிடும். அப்படிப்பட்டதுதான் இந்த பசுவர்க்கம் அப்படின்னு ஒரே பாடல்ல சிவபிரகாசத்துல இந்த பசுவனுடைய இயல்பை நமக்கு முற்றிலுமாக சொல்லி கொடுக்கிறார். அப்ப நமக்கு முக்கியமா
நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பசு எப்படிப்பட்டது அப்படின்னா, இவன் வந்து சிற்றறிவினன், பரத்தந்திரன், சுதந்திரமா அறிவு இவனுக்கு கிடையாது. இவன் பட்டறிவினன், அனுபவப்பட்டு பட்டு தான் தெரியுமா? இவன் சுட்டறிவினன், யாராவது சுட்டி காட்டினா தான் தெரியும். இவன் சுதந்திர வண்ணமாய் இருப்பவன் சார்ந்ததன் வண்ணமாய் இருப்பவன், இவன் சுதந்திரம் கிடையாது. அதனால சங்ககுண தோஷின்னு பேரு. இவன் அசடன், நித்திய சம்சாரி. எதையாவது பற்றிக் கொண்டு தான் இருப்பான். திருவருள் துணையால தான் அந்த கட்டிலிருந்து இவனால விடுபட்டு, வீடு பேறு அடைய முடியும். அப்படியே திருவருளே வந்து உணர்த்தினாலும், உணர்த்த உணரும் அறிவுடையது ஒன்றொன்றாய் தான் அறியும். ஒரு பொருளை பல பலயாக தான் அறியும். விட்டு விட்டு அறியக்கூடிய தன்மையுடையவன், எண்ணிலாதவன், 3 வகையாக சகலர் பிழையகலர் விஞ்ஞானகலர் என்று இருப்பவன், 4 வகை தோற்றத்திற்கும், 7 வகை பிறப்பிற்கும் உட்படுபவன், 84,00,000 யோனி பேதமுடையவன் இவன். அப்புறம் அந்த வினைக்கு ஈடாக அந்த கருவிகள்ல பொருந்தி, பெருக்கம், சுருக்கம் ஏற்பட்டு படிப்படியாக சொர்க்க நரகங்களுக்கு செல்வது குறைந்து, செய்யக்கூடிய புண்ணியத்தை சிவபுண்ணியமாக செய்து, அந்த சிவத்தின் வியாபகம் சிவத்திடம் வியாபியமாய் இருப்பது தான், அந்த சிவத்தை சார்ந்து இறுதியாக பிறப்பின்றி பேரின்பமாய் இருப்பது தான் இவனுடைய சிறப்பியல்பு என்று, அந்த ஆன்மாவுடைய அந்த நிலையை நமக்கு ஆ ஆ நான் ஏது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆன்மாவினுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குருநாதர் தன்னுடைய சீடனுக்கு சொல்வதாக அமைவது இந்த பாடல். திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, "தத்துவங்கள் ஆறாறும் தம்மைத்தாம் அறியா எத்தன்மை எண்ணில் இயம்பக் கேள். சுத்தமாம் 6 சுவையும் அறியாவே தம்மைத்தாம் கூறில் அவை இவை போல் கொள்." எப்படி இந்த 6 சுவையும் இந்த நாக்கு உணராதோ, அதை யார் நாக்கைக் கொண்டு எவன் ஒருத்தன் உணர்கிறானோ அவன்தான் ஆன்மா அப்படின்னு அந்த ஆன்மா எதுன்னு காட்டுறாரு. 6 சுவையும் அருந்தி அவை தன்மை வேறு ஒன்று கூறிடும் மேன்மை போல், ஆறாறும் ஒவ்வொன்றாய் நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நீ பொருள்தானே காண். ஒவ்வொரு சுவையும் இது காரம், இது இனிப்பு, இது புளிப்பு அப்படின்னு எவன் ஒருத்தன் அறிகிறானோ, அவன்தான் இங்க ஆன்மான்னு இந்த ஆன்மாவுடைய நிலையை பற்றி சொல்கிறார். அடுத்த வகுப்புல நாம இறைவன் எப்படிப்பட்டவன்றத, "நீ ஏது" என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்திப்போம் என்று கூறி, இந்த ஞான செய்தியினை இதுகாறும் பொறுமையாக செவிமடுத்து வந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மாண்டுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற பகுதியில் நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தனம் சைவ நெறி செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள். ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலே வணங்கி, நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி, இன்றைய நிகழ்விலே ஐயா அவர்கள் எடுத்து இயம்பிய அந்த ஒரு பாடல் ஆன்ம தத்துவத்தை அழகாக நம்ம உண்மை விளக்கம் பகுதியிலே அழகாக நமக்கு எடுத்து இயம்பி இருக்கிறார்கள். அன்பர் பெருமக்களுக்கு இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன புரிந்தது, என்ன உங்களுக்கு புரியவில்லை, இது காரணம் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள், ஆன்மாவுடைய இயல்பை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய உயிருடைய இயல்பு அவ்வளவு சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஞானாசிரியர் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எடுத்து சொன்ன உவமைகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்மாவ படிகத்துக்கு ஒப்பிட்டாங்க. ஆன்மாவுக்கு எத்தனை பேர் வச்சு சொன்னாரு பார்த்தீங்களா? அத்தனை பேரையும் நீங்க குறிப்பெடுத்து வச்சிருக்கணும். புத்தகம் இருக்கிறவங்க புத்தகத்த வச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா, இந்த ஆன்மா நம்முடைய ஆன்ம சொரூபம் சித்தும் இல்ல, அசத்தும் இல்ல. இது 2ம் கெட்ட நிலைமையில இருக்கிற நிலைமைய வந்து ஐயா எடுத்து சொன்னாங்க. இந்த உயிருடைய இயல்பு, பதியினுடைய இயல்பு, பசுவினுடைய இயல்பு, பாசத்தினுடைய இயல்பு, அதுல நம்ம இன்னைக்கு பசுவினுடைய இயல்பு ஐயா ரொம்ப விரிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அடியார் பெருமக்கள் யாராவது பேசணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நான் புதுசா இத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே சித்தாந்த வகுப்பு போனவங்களாக இருந்தாலும்,
எத்தனை முறை நீங்க வகுப்புக்கு போயிருந்தாலும், இன்றைய வகுப்புல நீங்க என்ன உணர்ந்தீங்க? அப்படின்றத மைக்க நீங்க தொட்டீங்கன்னா, நீங்க பேச விழைகிறீர்கள் என்று நான் அறிந்து கொண்டு, உங்களை அனுமதி கொடுத்து ஐயாவிடம் பேச எத்தனிக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அ நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்ட மூத்த சிவனடியாராக இருக்கக்கூடிய அம்மா சொக்கமால் அம்மா அவர்கள் பேச விழைகிறார்கள். வாங்கம்மா. சிவானம்மையா. வாங்க. சிறிது ஐயா கிட்ட பேசுங்க. சிவானம்மா. என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க ஐயா வயசுல நீங்க மூத்தவங்க. ஆமா, ஐயா பல நீங்க வகுப்பு பார்த்திருப்பீங்க. பாட்டு பாலரா ஆமா. நீங்க சிவானம்மா. பாலராயன் ஐயாவுடைய வகுப்பையும் கவனிச்சிருப்பீங்க. மூத்த அதாங்க ஐயா அடியாருடைய வகுப்பு. பாட்டு சொன்னது சிவபிரகாசத்துல எத்தனாவது பாட்டுன்றதுக்காக கேக்குறேன் ஐயா. சிவபிரகாசம் உண்மை விளக்கத்துலம்மா. உண்மை விளக்கத்துல. உண்மை விளக்கத்தில் தான் சொன்னாரு, சிவபிரகாசத்துலயும் சொன்னாரு. அதனால எதனா ஓ! அதுல பாட்டு சரிங்க. சொன்னாரா என்னன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, சரிங்கம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. அம்மா நான் அந்த பாட்டு நம்பர் குறிக்கலம்மா. நான் குறிச்சு உங்களுக்கு சொல்றேன். சரிங்க ஐயா, சரிங்க. நானு புக்கு எடுத்து வச்சு பாக்குறேன். அந்த இது வரி வரல. அதனாலதான் ஐயா கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சிவபிரகாசமாம்மா. எண்ணறிதாய்ன்னு ஆரம்பிக்க பாருங்க. ஆண்மை இயல்பு சொல்லக்கூடிய பகுதியில பாருங்க. ஆன்ம எந்த இதுல? இயல்பு என்ற பகுதியில எண்ணறிய அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் பாருங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றி ஐயா. மூணாவது சூத்திரத்துல பாருங்கம்மா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. 3ஆம் சூத்திரத்தில் அந்த பாடல் இருக்குதுன்னு ஐயா விளக்கியிருக்கிறாங்க. சரிங்க ஐயா. மிக்க நன்றிங்க. சிவபெருமானே பாருங்க, புத்தகத்தை எடுத்து வச்சிருக்காங்களாம் கையில. அவங்க கடந்துட்டாங்க. 70 தொட்டாங்கன்னு நினைக்கிறேன். 60 தொட்டாங்களா, 70 தொட்டாங்களான்னு தெரியல. ஐயா 80 ஐயா, 80 ஐயா. 80 தெரியாம சொல்லிட்டோமா? சிவபெருமானே உங்களை குறைச்சு சொல்லியிருக்கேன்ல. பரவாயில்லையா, அதனால தப்பு இல்லையா. 19வது பாடலுங்க ஐயா, சிவபிரகாசத்துல 19வது பாடல் எண்ணறிதாய். எண்ணறிதாய். ஆமா. அம்மா வாங்கம்மா, திலகவதி அம்மா வாங்க. ஆமா ஆமா, பசு இலக்கணம் அதாம்மா வருது, எண்ணறிதாய் தான் வருது. அந்த பாடல் ஆமா ஆமா ஆமா, எடுத்துட்டேன். நன்றி நன்றிம்மா. மிக்க நன்றிங்க. திலகவதி அம்மா உங்க கருத்து சொல்லலாமே. இன்னைக்கு ஆன்மாவுடைய இயல்பு சொல்லிருக்காரு, படிக்கத்துக்கு ஒப்பிட்டு சொன்னாரு. உங்களுடைய கருத்து சொல்லுங்க ஆன்ம தத்துவத்தை பத்தி. ரொம்ப அருமையா சொன்னாங்க ஐயா. ஐயாவுக்கு நாம மேல் கருத்து ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. பசுவின் இலக்கணம் என்னவோ அத்தனை பாயிண்ட்டும் சொல்லிட்டாங்க. மிக சிறப்பா இருந்தது. ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆனா நீங்க தான் என்ன பசுவும் இல்ல, சத்தும் இல்ல, அசத்தும் இல்லைன்னீங்க. சத்தும் இல்ல, அசத்தும் இல்ல. சத்தோட சேர்ந்த சத்தாகவும் அசத்தோட சேர்ந்த அசத்தாகவும் இருக்கும். அதனால்தான் அதுக்கு சதசத்துன்னு பேரு. பசுவுக்கு சதசத்துன்னு சொல்லுவாங்க. சத்தோட சேரும்போது அது சத்தா பேரு கொள்ளும். அந்த குணம் அதுக்கு இருக்கும். அசத்தோட சேரும்போது அசத்தாக இருக்கும். சிவாய நம. கேக்கலமா? சதசத்துன்னு போன் வருதுங்களா? ஆமா ஆமாங்க ஐயா. சிவாய நம. போன் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்கம்மா. சிறப்பா சொன்னாங்க. கேக்கலமா? நீங்க காலை ரிஜெக்ட் பண்ணுங்க. இப்ப பேசுங்க. கால் ரிஜெக்ட் எப்ப கால் ஐயா வந்தாலும் ரொம்ப நீங்க சிறப்பா சொன்னாங்க ஐயா. சரிங்கம்மா. பசுவின் இலக்கணத்தை மிக விரிவா சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நாம அவங்களுக்கு மேல் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ரொம்ப அவங்க எதையும் விடல. எல்லா கருத்துக்களையும் சொன்னாங்க. ஆமா, முத்தாய்ப்பா ஆன்மாவோட இயல்பு 2 சொல்லுங்க பாக்கலாம். ஐயா சொன்னதுல இருந்து. நான் சொல்லிட்டேன் படிங்கன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் படிகம்னு ஒண்ணு சொல்லிட்டேன். ஐயா சொன்னதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து சொல்லுங்க பாக்கலாம். படிகம் இதுக்கு அது சார்ந்ததன் வண்ணமா இருக்கிறது. அதாவது சூரிய இதுல சூரிய கதிர் இருக்கும் பொழுது நாம படிகத்தை வச்சோம்னா அது கால நேரத்துல சிவப்பு நிறமா காட்டும். காலை நேரத்துல சிவப்பா இருக்கும் அது அந்த சூரிய கதிர். அதே மாலை நேரத்துல காலை நேரத்துல இது என்ன வெள்ளையா காட்டும். மாலை நேரத்துல சிவப்பா காட்டும். மாலையில சிவந்து இருக்கும் அது சூரிய நிறம். அதே நீங்க உச்சி வெயில்ல பாத்தீங்கன்னா நேரா சூரிய ஒளி கதிர் படிகத்துல ஒளிரும். அப்ப அதுதான் உண்மையான தன்மை. படிகத்தினுடைய உண்மையான தன்மை என்னன்னா, 12 மணி உச்சி நேரத்துல தன்னுடைய சுய வண்ணத்தை காட்டும்.
ம். இதுதான் ஆன்மாவுடைய இயல்பு. அதாங்க ஐயா அதனுடைய ஆமா அதுதான் அதனுடைய உண்மையான இயல்பு. மாலை ஆஹா. நேரத்துல காட்டுறது உண்மையான இயல்பு இல்ல. காலை நேரத்துல காட்டுறது உண்மையான இயல்பு இல்லைங்க ஐயா. அந்த சரிங்கம்மா. உச்சி வெயில்ல இன்னொன்னு காட்டுறது அதனுடைய உண்மையான இயல்பு. இன்னொன்னு ஆன்மாவுக்கு இன்னொரு இலக்கணம் சொன்னாரு. கண்கள்னு சொன்னார். இந்த கண்கள் இருள்ல இருந்ததுன்னா இருள் தன்மையை பெற்றிருக்கும். அதே மாதிரி பகல்ல வெளிச்சத்துல இருந்ததுன்னா வெளிச்சத்தோட அறிவோட கூடி இருக்கும். இருளோட இருந்தா இருளோட கூடி இருக்கும். எதோட கூடி இருக்குதோ அதனுடைய தன்மையை பெற்றிருக்கும்னு வந்து சொன்னாங்க. அடுத்து வேற யாராவது வரீங்களா? ஆமா ரொம்ப அதுதான் நன்றிம்மா. அதுதான் இந்த சூரிய ஒளிக்கு படிக்கட்ட காட்டுறதுங்க ஐயா. அடுத்தது வந்து ஆ. ஆன்மா வந்து இது ராப்பகல் அற்ற இடம் தான் அதுக்கு சேர வேண்டிய இடம். ம். ராப்பகல் அற்ற இடம்னா வந்து பெருமானுடைய திருவடி. அதாவது ரா அற்புதம். என்றது இருள், அது ம். ஆணவ மலம், அது நீங்கணும். அடுத்தது பகல் என்றது சகல நிலை, அதுல வந்து அந்த கன்மம் மாய இதெல்லாம் நீங்கணும். அதுதான் ராப்பகல் அற்ற இடம். ராப்பகல் அற்ற இடம்னா இருளும் இந்த ஒளியும் நீங்கின இடம், சுத்த இடம் அப்படின்னு சொல்றது. சுத்த நிலையில வர்றது அது பெருமானுடைய திருவடி. அதுதான் அற்புதம். ராப்பகல் அற்ற இடம் இரவு பகல் அற்ற இடம். அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. ஆமா எக்ஸலென்ட். எக்ஸலென்ட். அது எக்ஸலென்ட். 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 சுத்த அற்புதம். நிலை அற்புதம். சுத்த நிலை அது. ம். நன்றிம்மா. நன்றி, நன்றி, நன்றி. வேற யாராவது பேசணும்னு சிவாய விருப்பப்படுறீங்களா? நம்ம நன்றிங்கய்யா. சிவாய ஆமா, நம்ம நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். நீங்க ஒரு ஐயா பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஆமா, ஐயாவுக்கு ஆமா. நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இரவு பகல் அற்ற இடம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அற்புதம், அற்புதம். இந்த நிலைமைய வந்து ஏற்கனவே ஆமாங்க நான் சிந்திச்சிருக்கிறேன். ஆமா. அற்புதம், 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 அற்புதம். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க ஐயா. நன்றிம்மா, சிவாய நம்ம நன்றிம்மா. ஆமா, ஆமா. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. வாங்க பிரேமம்மா வாங்க. வாங்கம்மா. அது அம்மா சொன்னாங்க இல்லையா அந்த ஆ. சூரியன்றது. அது ஆமா. சொல்லுவாங்க. சொல்லுங்கய்யா. கேவல நிலைங்கிறது இருள் போலவும், ம். சகல நிலைங்கிறது விளக்கு போலவும், விளக்கு ம். வந்தது போலவும், அந்த சுத்த நிலைங்கிறது சூரியன் தோன்றியது போலவும் ஆகும். ம். அப்ப சூரியன் அந்த உதிக்கணும் நமக்குள்ள. சிவபெருமானே. அந்த சிவ 3 சிவா. நிலையும் சொல்றாரு. அதான் இருந்தாலும் அந்த கேவலத்தை இரவுன்னு சொ சொல்வதனால இந்த சகலத்த பகல்னு சொல்றோம். ஆஹா. கேவலத்தை இருள்ன்னு சொல்றோம். சகலத்த அதான் சுத்தம். அந்த சுத்தம்ங்கிறது எப்பயும் ஒரே நிலையா இருப்பது. பகலும் இல்லாம, ஆ. இரவும் இல்லாம எப்பயும் ஒரே நிலையா இருப்பது சுத்தம். அற்புதங்க, அதான் அம்மா சொல்றாங்க. அற்புதங்க. ஐயா, அததான் அம்மா ரொம்ப ஆழ்ந்து ராப்பகலற்ற இடம். உண்மை, உண்மை. எக்ஸலென்ட். அதாவது இரவுமற்ற, பகலுமற்ற ஒரு இடத்துக்கு போகணுன்றத உண்மைய அழகா சொல்லிட்டீங்க நீங்க. ஆ. இரவுன்றது கேவலமா உயிர் உயிர் அனுபவிக்கிற கேவல நிலையை சொல்லுகிறது. அடுத்து ம். பகல்ல வந்து சகலத்துல கலந்துருது. கலங்கம் உள்ளதா ஆ. ஒரு ஏற்பாட்டுக்கு வந்துருது. ஆமா. அதுக்கப்புறமா வந்து இது 2 மற்ற தன்மைக்கு போகும்போது அந்த சுத்த சுத்தம். நிலை அடையும். அததான் சுத்தம். அதான் சுத்தம்ங்கிறது ஒரே நிலையை எப்பயும் இருப்பது. அததான் ராப்பகலற்ற இடம்னு சொல்லிட்டு, அது கேவலமும், சகலமும் இல்லாத அந்த சுத்தத்துல இருக்கிறது. அற்புதங்கய்யா. இருள் அற்புதம். நிலையும், மருள் நிலையும் இல்லாத அருள் நிலை. இருள் நிலையும், மருள் நிலையும் இல்லாமல். சிவபெருமானே. ஆமா. சிவ சிவா. இப்ப விளக்கு வந்து நமக்கு முழுசா பொருள காட்டாது. ம், ம், விளக்கு ம். வெளிச்சம் வந்து பொருள தெளிவா காட்டாது இல்லையா? ஆமா, அது அது கிட்டத்தட்ட இருட்டுல இருக்கிறதுக்கு சமம் தான். ஆமா. விளக்கு அந்த அது இருள் குறிப்பிட்ட நிலையும் இடம். அப்ப இந்த சூரியன்கிறது நமக்கு அருள் நிலை. இருள் நிலைங்கிறது நம்ம கேவலத்துல இருக்கிறது. அது ம், நம்ம இருட்டுல இருக்கிறது. மருள் நிலைங்கிறது நம்ம விளக்கு வெளிச்சத்துல இருக்கிறது. அது நமக்கு சகல நிலை. ம். அந்த 2ம் இல்லாத நிலைங்கிறது அருள் நிலை. அது சூரிய ஒளியில இருப்பது போல. சகலத்தையும் பொருள் பார்க்கக்கூடிய ஆற்றல். ஆ சூரிய ஒளி பொருள தெளிவா காட்டும் இல்லையா? ஆமா. அது அறிவு. அது தெளிவான தன்மை இருப்பது தான் அந்த அம்மா சொல்றது. இரவு, பகல் அற்ற அற்ற இடம்னு இடம். சொல்றது. அற்புதம், அற்புதம், அற்புதம். அந்த நிலைமைய எல்லாரும் அடையணும்னு விரும்புறேன். அந்த பிராக்டிகலான உலகத்துக்கு இறைவன் நமக்கு சீக்கிரம் கொண்டு போவார்ன்னு நம்புறோம். வாங்க பிரேமம்மா வாங்க. ம். வாங்க பேசுங்க. அம்மா வாங்க. ஒரு முறை வெளிய போயிட்டு வாங்க. ஒரே முறை அப்படி வெளிய போயிட்டு வாங்க. வாய்ஸ் வரல. ஐயா ஸ்ரீதேவி ஐயா கேக்குதா அம்மா பேசுறது? கேட்கலைங்கய்யா. ஒரு முறை வெளிய போயிட்டு வாங்கம்மா. அவங்க பேசவே இல்ல. மியூட்டே ஓப்பன் பண்ணலையே. ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏதோ சொல்ல விழையறாங்க. முடியல. நீங்க ஒரு முறை வெளிய போயிட்டு வாங்கம்மா, பிரேமம்மா. பிரேமம்மா சொல்றீங்க.
சிவ சிவா. பேசிக்கிட்டே இருக்காங்க போல இருக்குது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சரிங்க. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயா ஐயாவுடைய நடை நல்லா அருமையா புரிஞ்சுதுங்க ஐயா. ஆனா அது சரிங்க. என்ன சொல்ல நமக்கு சிற்றறிவு எட்ட மாட்டுது. அது சிற்றறிவு இன்னும் எட்ட படிச்சுட்டே மாட்டேங்குதுங்களா? இருக்க அதுல ஒரு ஐயா இது தமிழ்ல சொன்னாங்க தானே இல்லையா? சொன்னாரு. நிலையான பொருள், சித்து, சிவம், அறிவுடையது அப்படின்னாங்க. சரி. அறிவில்லாததுன்னு. அறிவில்லாத அந்த ஒரு நிலையில தான் நாங்க இருக்கிறதுனா அது ஐயா திரும்ப எனக்கு திரும்ப விட்டு விட்டு ஐயா எனக்கு விட்டு விட்டு படிக்க கேக்குது முன்சமய பேசுறது. அப்படி இல்லையா? அதுங்க ஐயா, அது அந்த பாடல் உலகம் இல்ல சுத்தமா படிச்சுட்டு கேட்கலைங்க. விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேக்குதான். விட்டு விட்டு கேக்குதான். மாதிரி சொல்றீங்க ஐயா. அது குறிப்பு எடுத்துக்கிட்டு நம்ம நினைச்சாதான் நல்லா இருக்கும். கண்டிப்பா, அதாவது கண்டிப்பா, ஆன்மா கண்டிப்பா. இயற்கை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நல்லது. நிறைய கேட்கணும் ஐயா. நான் நன்றி. நிறைய தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா, வாங்க. சிவ சிவா, இவ்வளவு நாள் பேசிட்டே இருக்கீங்க, கேட்கவே இல்லைங்கய்யா. ஐயா வந்து சொல்லுங்கம்மா. ஆன்மா வந்து அறிவால் அறிந்து கொள்வதுதான். ஆன்மா வந்து அறிவால் தான் அறிந்து கொள்கிறது. ஆனா அதுக்கு என்ன ஒரு பெயர்னா பசு என்று பெயர்னு சொன்னார் ஐயா. இந்த ஆன்மா வந்து வியாபக அறிவுதான், எல்லாமே இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணணும்னா அந்த அறிவுனால அது நல்லதை தெரிஞ்சுக்காது. எப்படின்னா அந்த கட்டுப்பட்டு தான் இருக்கும். இந்த கட்டுப்பட்டு மன வாசனையோட தான் இருக்கும், கட்டுப்பட்டு இருக்கும். அதுக்குதான் என்ன சொன்னார் ஐயா, மனத்தூடிதன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. மலவாசல் நம்ம எல்லாமே மறைக்கப்பட்டுதான் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு பெயர் சொன்னார், பரதந்திரன், சுதந்திரம் இல்லாதவன், தானே அறிந்து கொள்ளாதவன். அதே என்னன்னா இவன் வந்து சிற்றறிவு உள்ளவன் தான். எப்பயுமே என்ன பண்ணும், ஒரு புறப்பொருள் மேலேயே நம்ம பற்று வைத்திருப்போம். எப்பயுமே உலக பற்று புறப்பொருளேதான் நம்ம ஆன்மா வந்து பற்று வைத்திருப்போம். அதனாலதான் அவனுக்கு என்ன சிற்றறிவன் பேரு. யார் அறிவித்தாலும் கூட அவனுக்கு அறிய மாட்டான். அப்படி என்னதான் நம்ம அறிவிச்சா கூட என்ன பண்ணும், அதை உணர்ந்து செயல்பட மாட்டோம். நம்ம பட்டு அனுபவப்பட்டு தான் நம்ம அறிந்து கொள்வோம். ஒரு துணை வேணுங்கய்யா, அப்பதான் ஒரு பற்றுகோள் வேணும். ஒரு துணை வேண்டாதான் அவன் வந்து ஒவ்வொன்னா அந்த அறிந்து ஒன்று ஒன்றாக அறிந்து அவன் வந்து பக்குவப்பட்டு அந்த அனுபவப்பட்டு தான் அவன் அறிவான். பெருமான் வந்து எல்லாமே மொத்தமா அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அது மாதிரி பல அறிதல், ஒரு பொருளை நம்ம சொன்னா கூட பலவிதமா கருத்துக்களை நம்ம எடுத்துப்போம். ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தர் சொன்னாலும் நம்ம அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கருத்தெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி பலமா நம்ம அறிஞ்ச விஷயத்த ஒரு பொருளை எடுத்துப்போம். படிமுறையை தான் அறியணும். நேரா ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஒரு படிமுறையை அறிந்தாதான் நாங்க அந்த இடத்த அடைய முடியும். அது மட்டும் இல்லாத அது என்ன செய்யுது, நினைந்தும் மறைந்தும் இருக்கும். ஒரு பொருளை அறியணும்னா எல்லாமே மறைஞ்சிடும். அப்பப்ப மறந்துடுவோம். ஒரு பொருளை நினைச்சு நம்ம வந்து கொண்டு போக முடியாது, அந்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியாது. அதனால படிமுறையை தான் அறிய முடியும். அப்படியே நம்ம அறிந்தா கூட என்னது, நம்ம நினைவு மறைவு எல்லாமே இருப்போம், நம்ம கூடவே தான் இருப்போம். அந்த பொருளாக நம்ம மாறிடுவோம். ஒரு ஒரு சாதகன் தன்மைன்னு சொல்வார் ஐயா. அது எப்படின்னா ஒரு இறைவனோட சார்ந்து நம்ம அந்த தொடர்பிலேயே இருந்தோம்னா அந்த நிலையை நம்ம அடைய முடியும். இல்ல உலக பற்றுடன் சார்ந்தா அந்த பற்றோட தான் மாறி விடுமோ. அதுக்குதான் சொருபனை சுற்றறிவனன் சங்க குண ஐயா. சங்க குண தோழின்னு சொன்னீங்க, சங்க குண தோழியா என்னங்கய்யா சொன்னீங்க? சாதகர் வண்ணமா இருப்பதுக்கு சொன்னீங்களே. சங்க குண தோஷி எதோட சங்கமத்தாகிறானோ அந்த சங்கமத்தினுடைய தோஷம் அவனை பிடிச்சுக்கும். சங்க குண தோஷி. சாந்தன் வண்ணமா இருப்பதுதான் சங்க குண தோஷி. வருவது தோஷம், அதனால இவன் பேரு தோஷி. சிவசிவா. அது சாந்த வண்ணமா இருப்பது இந்த ஆன்மா. அதுதான் அவருக்கு பேர் என்ன, அசடன், அறிவில்லாதவன் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் நித்திய சம்சாரி. இந்த ஆன்மா வந்து ஒரு பற்றுதலோட இருப்பான். எப்பவுமே என்னது, ஒண்ணு வந்து இறைவனோட பற்றுக்கணும். அதுதான் ஒரு கொடி வேணும்னு சொல்லுவாங்க. அந்த கொடி போன்று இருக்கணும். அந்த கொடியை பற்றுனாதான் சுத்தி ஒரு இடத்துல ஒரு செடி நடணும்னா ஒரு கொடியா போனா அது கூட ஒரு ஒரு கோல் வச்சுதான் அதை சுத்தி ஏத்தி விடுவோம். அந்த மாதிரி கொடி போல கொடி போல நம்ம வந்து என்னது உயிருடைய இயல்பை நம்ம அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். என்னதான் உணர்த்தினா கூட அந்த அறிவித்தா கூட ஒரு துணை இருந்தாதான் நம்ம அறிய முடியும் அப்படின்றத நம்ம அது மட்டும் இல்ல, இந்த பிறவிதோறும் ஒவ்வொரு பிறவி எடுத்து அனுபவிப்போமா. ஒரு பிறவிதோறும் அறிய முடியும். பல அறிந்து கூட விட்டுதான் நம்ம அறிய முடியும் அப்படின்றத
இந்த முப்பொரு தத்துவத்தையும் சொல்றாரு, ஆன்மாவுடைய தத்துவத்தையும் விளக்கம் எடுத்து கொடுத்தாருங்கய்யா. நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து கலந்துக்கினேன். இது வரைக்கும் கேட்ட விஷயத்தை வச்சு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேங்கய்யா. சிவாயனம். நல்ல ஒரு கருத்தை அற்புதம். எடுத்து சொன்னீங்கய்யா. சிவாயனம். நன்றி, நன்றி. நிறைய குறிப்பு எடுத்து வச்சிருக்காங்க அம்மா. என்னமோ யாரையோ பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்கவங்களுக்கு ஆன்மான்னு ஒண்ணு இல்லன்னா இது நடக்காது. நம்முடைய ஆன்மாவ குறித்து தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசியிருக்கிறோம். நம்முடைய ஆன்மாவுடைய இயல்பு பத்தி தான் ஐயா நம்மளுக்கு பேசியிருக்கிறாங்க இந்த 1 மணி நேரம். இது அழகா அம்மா வந்து அவங்க எடுத்த குறிப்புல இருந்து பேசுனாங்க. அறிவித்தால் தான் அறியக்கூடியது ஆன்மா. ஆமா. தெரிவித்தால் தான் தெரிஞ்சுக்கும். இருந்தாலும் மீண்டும், மீண்டும் அது கட்டுக்குள்ள தான் போய் விழுந்துரும். அப்படி சொல்லிட்டு பல பேர் சொன்னாங்க ஆன்மாவுக்கு. அதுக்கு அ அந்த ஒவ்வொரு பேரையும் வந்து அழகா எடுத்து சொன்னாங்க. இப்போ வந்து இப்ப அம்மா சொன்னாங்க இல்லையா? எதோடு சங்கமாவுதோ அந்த சங்கமாவுற பொருளோட அது சேர்த்து அது இருக்கும். சார்ந்ததின் வண்ணம்ன்ற ஒரு வார்த்தையில முடிக்கிறாங்க. ஆன்மா வந்து சார்ந்ததின் வண்ணம்னு. அது சார்ந்தே இருக்கக்கூடியதுல அது ஆன்மா சார்ந்ததின் வண்ணமாக மாறுகிறது. சரிங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம உண்டான இலக்கணம். அதாவது பசு பற்றினுடைய இயல்பையும், அடுத்த நிகழ்ச்சியில ஐயா இறைவன் குறித்து பேச இருக்கிறாங்க. பதி குறித்து பேச இருக்கிறாங்க. பதி, பசு, பாசம். பாசத்தினுடைய இயல்பெல்லாம் நம்ம வந்து கடந்த வகுப்புகள்ல ஐயா ரொம்ப விளக்கி வந்திருக்கிறாங்க. இதனுடைய நிகழ்வுகள் எல்லாமே YouTubeல நீங்க எடுத்து பார்க்கலாம். நீங்க கூடுமானவரையில சீக்கிரம் அத நாங்க பதிவு பண்ணிடுறோம். வேற யாராவதுக்கு சந்தேகம் இருக்குங்களா? இதுதான் ஆன்மானுடைய இயல்பு. இன்னொன்னு இந்த நிகழ்ச்சிய தொடர்ந்து நீங்க வந்து இந்த மீள்பதிவா நீங்க கேட்டீங்கன்னா, இன்னும் ஆன்மானுடைய அழகா நின்னு நிதானமா சொல்லியிருக்காங்க. ஆமா. எதையெல்லாம் தானா நினைச்சுக்கும் அப்படின்றதையும் அழகா எடுத்து ஐயா, சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம்யா. சொல்லுங்க. கடல் சொன்னாரு. கடல், உப்பு நீரு, அது ஒரு உதாரணம் சொன்னாருங்க ஐயா. அது என்னன்றது விளக்கம் அந்த 3த்துக்கும் ஒண்ணு சொன்னாருங்க. அது கொஞ்சம் ஒரு தடவை சொல்லுங்க ஐயாவை. ஆமா, கடல் என்பது இறைவன். ஆமா, கேக்குதுங்க. கேக்குதுங்க. சரி, சொல்லுங்க. அது வியாபகம்னு பேரு. நீங்க எழுதிக்கங்க. கடல், இறைவன், வியாபகம். சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க. அப்புறம் கடல் நீர், அது உயிர், அது வியாபியம். அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது நீர்ல இருக்கக்கூடிய உப்பு, ஆணவம், வியார்த்தி அது பேரு. புரிஞ்சுதுங்க. ஒண்ணுல ஒண்ணு அடங்கியிருக்கும். அப்ப கடல்ல நீர் அடங்கியிருக்கும், நீர்ல உப்பு அடங்கியிருக்கும். இப்ப பெருமான் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்திருப்பான். அதுல உயிர்கள் இருக்கும். உயிரினுடைய அறிவுல ஆணவம் இருக்கும். இதேதாங்க திருமதத்துல கூட ஒரு பாடல் இருக்குங்க. அதாவது நம்ம உடம்புல கடல், நீர், உப்பு 3ம் கலந்து இருக்கிற மாதிரியும், நம்ம உடலுக்குள்ளே நம்ம இறைவன் வந்து கலந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு பாடல் நம்ம திருமதத்துல ஒரு பாடல் இன்னைக்கு காலையில் தான் கேட்டோம். ஐயா அது சொன்னாரு. நம்ம உடலோட கலந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது விளக்கம் எடுத்து கொடுத்தாருங்க. ஐயா கடலை வந்து இறைவன் சொல்றீங்களா ஐயா? ஆமா, கடல் வந்து இறைவன். வியாபகம். நீர் வந்து வியாபகம். உயிர். வியாபியம். நீரில் சரிங்க. உப்பு கலந்திருக்கு இல்லையா? நீர்ல உப்பு கலந்தா ஆணவம். சரிங்க. வியார்த்தி. அந்த 3 எடுத்து விளக்கம் சொன்னார் ஐயா. சரிங்க. சிவபெருமான். நல்ல ஓமை தான் சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய ஆசான் வந்து தத்துவ ஆசான் எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கும்போது இந்த உப்பு வற்றி போயிடணும், நீரும் இந்த உப்பும் பிரிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு வித்தை சொன்னாங்க. அதை வந்து ஓமையா சொல்லுவாங்க. ஐயா சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த கடல்ல இருக்கிற நீரு, அதுவும் அந்த இருக்குங்க. நீர் இதுக்கு அடுத்த பாடல்ல அந்த நீர் அந்த நீர்ல இருந்து உப்பை பிரிக்கிற ப்ராசஸ் இருக்கும். சூரியனுடைய அந்த சன்னதியில அந்த கடல்ல இருக்க நீர் வந்து ஆவியாகும். ஆவியாகி மேகமா இருந்து மழை பொழியும் போது அந்த உப்பு இருக்காது. அப்படி சொல்லுங்க. அப்படிதான் நன்றிங்க ஐயா. சிவானந்த பரமஹம்சர் நன்றி சொல்லணும். முன்கூட்டியே இதெல்லாம் நமக்கு எல்லாம் அறிவுறுத்தி என்னுடைய எல்லாமே சித்தாந்தத்துல இல்லாத செய்திகளே இல்லைங்க ஐயா. கண்டிப்பா. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமான செய்திகள் எல்லாம் இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறாரு ஐயா. ஞான தேடல் உள்ளவங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கும். ஆமா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நான் லேட்டா வந்தேன்யா, மறந்துட்டேன்யா, மன்னிச்சுங்க ஐயா. ஐயா நான் மன்னிச்சுங்க ஐயா, நானு மறந்துட்டேன்யா ஐயாவோட ப்ரோக்ராமே.
சிவ சிவா 8:20க்கு தான் வந்தேன். திருச்சிற்றம்பலம். அதுங்காட்டி 2 கால் வந்துச்சு போயிட்டேன். அதனால நான் சரிங்கம்மா, சரிங்கம்மா. மீள்பதிவு போட்டுங்க கேட்டுக்கிறேன். சிவாய நம சிவாய நம. கண்டிப்பா, 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 கண்டிப்பா. நிச்சயங்க. நினைச்சிட்டே இருந்தாங்க இன்னைக்கு ஐயா, நிறைய மறந்துட்டேன் எப்பயோ. சரிம்மா, சரிம்மா, சரிம்மா. ஆன்மாவுடைய இயல்பு இந்த நிகழ்ச்சி கேட்கறவங்க எல்லாருக்குமே ஆன்மாவுடைய இயல்பு நிச்சயம் எல்லாருக்கும் புரியும் நம்புறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாருமே தெளிவு பெறுவாங்க. ஆமா. நம்ம சேனலுக்கு வர்றவங்க எல்லாருமே ஆன்மான்னா என்னன்னு கேட்டா, அது சொல்றதுக்கு தயாரா அப்புறம் அனுபவத்துக்கு வர்றது 2வது பட்சம். முதல்ல ஞானம் வேணும். அப்புறம் ஞான அனுபூதி பெறலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றவங்க முதல்ல வந்து பாசம்னா என்ன? அப்புறம் பசுன்னா என்ன? பதின்னா என்ன? இந்த முப்பொருள் உண்மைய ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓரளவு உண்மைய, ஞானத்த அனுபூதி நிலைக்கு இறைவன்ட்ட கேட்டு பெறணும். அதுக்கெல்லாம் நமக்கு ஞானாசன்களும், ஞானாசிரியர்களும் வழிவகுத்து தருவாங்க. வெண்ணிலாமா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. வா சாமி, வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. உயிர் வந்து ம், இறைவன் போல நித்த பொருள். இறைவனும் ம், இறைவனையும் பார்க்க முடியாது, உயிரையும் ம். பார்க்க முடியாது. ஆனா அற்புதம். இறைவன் வந்துட்டு வியாக வியாபியமானவர். அவருக்குள்ள நம்ம அடங்கி இருப்போம். அதனால இறைவனோட ஒப்பிட்டுக்க முடியாது நம்மள. ம், சரி. உயிர் வந்து விருப்பு வெறுப்போட நான் இருக்கோம். இறைவன் ம், அப்படி கிடையாது. ம். வினை செய்யறது, வினைய நுகர்றது, இதுதான் உயிரோட ப்ராசஸ். சிவ சிவ. ப்ராசஸ். ஆஹ் ஆமா. அடிக்கடி அதையே தான் தொடர்ந்து செய்யும். ம். அதனால அந்த பிறவி சுழற்சியில இருக்கும் எப்பவுமே. சரி. சுவாமி வந்து அறிவிப்பாரு. அறிவித்தா கூட அத வந்து ம், உடனே அறியும். ம், விட்டு விட்டு அறியும். ம். அந்த கருவிகளை தான் பெருசா நினைச்சு அது துணை கொண்டுதான் அறியும். அப்படி வாவ்! அறியும் சூப்பருங்க. பொழுது அது ஆஹா. என்ன பண்ணும்னா அந்த அறிவிலேயே அப்படியே அழிந்து இருந்துடும். ம்ஹ்ம். அத வந்து கடவுள் தான் வந்துட்டு அத ம், அறிவி அந்த வினை அதுக்கப்புறமா கடவுள் வந்து வினைய ம், கழிக்கிறதுக்காக தனு ம், கரண போன போகங்களை கொடுத்து அந்த ம். வினைய ஊட்டி திருவருள் திருவருள் கொடுத்து சிவ சிவ ஆமா. ஆஹ் திருவருள் கொடுத்து நம்ம மலங்களை நீக்கிறதுக்காக ம். இருவினை உப்பு, மலப்பரிகா பாகம், சத்தினி ஆ. பாகம் இதெல்லாம் ம், வர்றதுக்கு ம், ம். இறைவன் துணை புரிவாரு. சிவ ஆனாலும் சிவா. உயிர் வந்து இத வந்து சீக்கிரத்துல பிடிச்சுக்காது. திரும்ப ஆமா, திரும்ப பிறந்து பிறந்து ஆமா. திரும்பவும் சொர்க்கம் நரகம் போயிட்டு இந்த உயிர் ம்ஹ்ம். வந்து போயிட்டு வந்துகிட்டு ம், இருக்கும். ம். திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம். உள் வாங்கியிருக்கீங்க, உள் வாங்கியிருக்கீங்க. பல செய்திகள உள் வாங்கியிருக்கீங்க. நிச்சயம், நிச்சயம். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பசுனுடைய இயல்பு வந்து அழகா சொன்னாங்க. அருண் அம்மா சொன்னாங்க. ஆமா. எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனுடைய நிலைமை, சாமிக்கு அந்த இறைவனோடு ஒன்றும்போது பசுவும் அந்த குணத்தை அடையும். இருந்தாலும் அவருடைய குணம் கீழ தான். திருப்பியும் பாசத்துல போய் ஒன்றுவதே அதுக்கு ஒரு இயல்பா அசடன்னு சொன்னாரு ஐயா. ஒரு வார்த்தை சொன்னாரு. அசடன், ஆஹ் அசடன் ஆமா. அசடன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அசடன், பரதந்திரன், சிற்றறிவு பரதந்திரன். உடையவன், ம். சுட்டறிவினன், சங்க சுட்டறிவினன். குணதோஷி. ம். என்ன சொன்னாருங்க ஐயா? சிலது விட்டுருக்கலாம். சிவபெருமானே. போதும், இன்னைக்கு போதும், குறிப்பு போதும். எடுத்துட்டேங்க ஐயா இன்னைக்கு. அற்புதம். ம். ம், எக்ஸலென்ட். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. அடியார் நன்றி. பெருமக்கள் வந்து திருச்சிற்றம்பலம். ஆமா, ஆர்வமா வந்து கலந்துக்கிறீங்க. இந்த மாரி குறிப்பு எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா காற்றோட போயிடும். இந்த என்னதான் நம்ம மீள்பதிவு வச்சிருந்தாலும், ஆ ஒரு ஞானாசிரியர் நமக்கு ஞானம் குடுக்குறாரு இல்லையா? ஆமா. யார் இந்த மாரி வந்து சொல்லி தருவாங்க? ஆமா. நிச்சயமாங்க சிவபெருமான். ஐயா. மிகவும் ம். சிறப்புங்க ஐயா. ஆமா. பேராசிரியர் திருவடியை வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் கண்டிப்பா வணங்கி ஆகணும். நீங்க கண்ணீர் விட்டு கண்ணால தண்ணீர்ல கழுவுனாலும் கூட அது பெரிய ஐயா. ஆட்சேபணம் இல்ல. காரணம் அருவி என்னன்னா மேல இருந்து அருவி கொட்டுற மாதிரி நம்ம அங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஆ இந்த அதுதான், வகுப்புங்க ஐயா. அதுதான், அதுதான். உண்மையிலேயே இதுதான் ஒரு எங்க அடியாருக்கு நான் சொன்னேன். ம், ஸ்ரீதேவ ஐயாவோட அந்த ம், சித்தாந்த வகுப்புக்கு வாங்க. கீழே ம். நம்ம அருவிக்கு உட்காந்துட்டு அந்த அருவியில போய் நின்னோம்னா எப்படி இருக்குமோ அவ்வளவு இன்பமா இருக்கும், வாங்கன்னு கூப்பிட்டேன். எஸ், எஸ், எஸ். நன்றி, திருச்சி. நன்றி. ஆமா. இந்த நீங்க ஒரு ஒரு அதான் ஒரு மாணவர் போதும். இந்த ஒரு மாணவர் எனக்கு போதும். ஆமா. எத்தன பேர் வந்தாங்களோ இல்லையான்னு தெரியல. அந்த குறிப்பெடுத்து அந்த ஆழமா பார்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மாணவர் போதுன்னுவாங்க. ஏன்னா சனகாதி முனிவர்கள் 4 பேர் தான் இருந்ததா சொல்லுவாங்க, சாமிக்கு கீழ. அதுல எத்தன பேர் வராங்கன்றது முக்கியம் கிடையாது. எத்தன பேருக்கு அந்த ஆன்ம ஞானம் போய் பெற்றதுன்றது தான் நமக்கு விஷயம்.
அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சாமி அதை உணர்த்துவாரு, இன்று இல்லைன்னா நாளைக்கு அதை உணர்த்துவார்ன்ற நம்பிக்கையில எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்ற ஒரு பெரிய அவாவோடு தான் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். நீங்க எல்லாம் ஆன்ம அறிவு பெறணும், அந்த ஆத்ம ஆனந்தத்தோட சத்து சித்து ஆனந்த நிலையை அடையணும்னு தான் நம்முடைய தாழ்மையான விண்ணப்பம். அந்த நம்முடைய கோரிக்கையும் அதுதான். வேற எதுவும் உலகியல்ல நம்மளுக்கு வேண்டாங்க. ஆமா, நீங்க சத்தான பொருளை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அந்த சத்துக்குள்ள சித்து இருக்கிறத தெரிஞ்சுக்கணும், அந்த சித்துக்குள்ள ஆனந்தம் இருக்கிறத தெரிஞ்சுக்கணுன்றது தாங்க இவ்வளவு வேடிக்கையும். ஆமா, இந்த உலகியல் பாடம் மாதிரி நம்ம உலகியல் நோக்கி நமக்கு இந்த சேனல்லாம் இயங்காதுங்க. நம்ம முழுக்க முழுக்க அருளியல் தான் இயங்குறோம். அப்படிப்பட்ட ஆசான்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க, ஞான ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க, அவங்களை நீங்க பயன்படுத்திங்க. திருவருள் கருணையினால கிடைச்சிருக்கிறாங்க, பயன்படுத்திங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, எதையுமே எதிர்பார்க்காம, இப்படி கொடுங்க அதை கொடுங்கன்னு எந்தவித பொருளீட்டலும் இல்லாம, எந்த நோக்கமும் இல்லாத இருக்கிற ஆசிரியர்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க. அப்படிப்பட்ட அடியார்களையும் அப்படிப்பட்ட ஞான ஆசிரியர்களும் நம்ம நிகழ்ச்சி தாங்கி பிடிக்கும். நம்ம நிகழ்ச்சியை நீங்க தாங்கி பிடிக்கணும். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய பெரும் கருணையும் அந்த நிகழ்ச்சிக்கு வேணும். தொடர்ந்து தொண்டு செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. அடியார்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இப்படிப்பட்ட ஞான விளக்கு வந்து இங்க எரியுது. இந்த ஞான சுடர்ல வந்து நீங்க வந்து அறிவு பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க வந்து நிச்சயம் எல்லாருக்கும் சொல்லுங்க. அது நிறைய பேருக்கு போய் சேரும். சரியா? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்ற மாதிரி நீங்க பெற்ற இந்த ஞானத்தை அனுபவமா பெறறதுக்கு சாமி கிட்ட விண்ணப்பம் வைங்க. அனுபவம் ஞானாசிரியர் ஊட்டி தான் விடுவார். ஞானாசிரியர் சொல்லத்தான் முடியும், அவரால் வந்து பேசத்தான் முடியும். அதோட நீங்க என்ன பண்ணணும், சாமி கிட்ட கேட்கணும். அப்பா இது எல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் எங்களுக்காக காமிச்சு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க தான் இறைவன்கிட்ட மன்றாடி கேட்கணும். அந்தந்த பசு அந்தந்த இறைவன் பதிக்கிட்ட அவங்கவுங்க மன்றாடி கேட்டுதான் அந்த ஆன்மா சார்ந்ததின் வண்ணத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை உள்ளங்களையும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்ற எத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:50க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற நிகழ்ச்சியில சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.